ஹலோ எவ்ரி ஒன். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, we have come to meet one of the most famous and impactful content creator and YouTuber. டேட்டா அண்ட் ஏஐ ஸ்பேஸில் யூடியூப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவரை பார்த்துருப்பீங்க. அண்ட் நிறைய இன்ஸ்டாகிராம் வீடியோஸுமே நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க. ஸோ நன் அதர் தேன் டேட்டா இன்ஜினியரிங் சேனல் கௌதம். ஸோ அவர் ஒரு சென்னை டேட்டா சர்க்கிள் மெம்பருமே கூட. We are going to have a unfiltered conversation with him in a podcast style. ஸோ போய் அவரை மீட் பண்ணலாமா இப்போது? ஸோ கண்டென்ட் க்ரியேட்டர் அப்படின்னு சொன்னதும் ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் கிடையாது. ஹீஸ் அ ஓஜி கண்டென்ட் க்ரியேட்டர். ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸாக கண்டென்ட் க்ரியேட் பண்ணியிருக்காரு. 2000+ வீடியோஸ் பர்டிகுலர்லி ஃபோக்கஸிங் ஆன் டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐயில் பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் டைம் டு மீட் ஹிம். அவரோட வீடு வந்துருச்சு. லெட்ஸ் மீட் ஹிம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? வெல்கம் வெல்கம். தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். தேங்க்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணுறோம். நைஸ் டு மீட் யூ. யா பாருங்க. So hi Gowtham. First of all, thanks for joining the podcast. And so நிறைய பேருக்கு உங்களை டேட்டா இன்ஜினியரிங் தமிழ் சேனலோட ஃபவுண்டராக தெரியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெஷர்ஸ், டெக் ஆஸ்பிரன்ஸ்க்கு நீங்கள் நிறைய மென்டார் அண்ட் கைட் பண்ணியிருக்கீங்க. பட் ஆஃப் த ஸ்க்ரீன் ஹூ இஸ் கௌதம்? லைக் உங்கள் ஸ்டோரி என்ன ஷார்ட்டாக? ஓகே. ஸோ என்னோடய ஸ்டோரி வந்து நான் வந்து ஈரோட்டில் என்னோடய இன்ஜினியரிங் முடித்தேன். ஸோ 2013 ஐ ஜஸ்ட் கம்ப்ளீட்டட். ஸோ அதுக்கப்புறம் வந்து சென்னை வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் மாதிரியும் நானும் ரொம்ப ஜாபெல்லாம் சர்ச் பண்ணேன். அப்போ ஒன் ஆஃப் மை சூப்பர் சீனியர், ஸோ அவர் வந்துட்டு ஹடூப் தெர் இஸ் அ ஒன் டொமைன் அப்படின்னாரு. அப்போ பிக் டேட்டாலாம் கிடையாது. அந்த பிக் டேட்டா கூட அப்போ கிடையாது. ஹடூப் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஹடூப் இருக்குது, அது நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ ஹிஸ் நேம் இஸ் செந்தில். ஸோ அதில் நாங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் தான் டுகெதர் வி ஸ்டார்டட் ஜாப் சர்ச் பண்ணுறது. பட் நீங்கள் ரொம்ப அப்போ வந்து அது நீங்கள் ரொம்ப அட்வான்ஸ் டெக் ஸ்டாக் வந்து படிச்சுட்டு வரீங்கன்னே எல்லோரும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்ட் அப்பில் வந்து எனக்கு கிடச்சிது. ஓகே. அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்ட் அப்பில் தான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 years வந்து ஒர்க் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் அப் முடிச்சுட்டு ஒரு டைம் வந்தப்போ நான் வந்து சொல்லிட்டேன், ஸோ இதுக்கு மேலேயும் என்னால் ஸ்டார்ட் அப்பில் இருக்க முடியாது. அந்த கம்பெனியோட பாஸும் வந்து இஸ் வெரி ஓப்பன் மைண்டட். ஹீ செட் ஓகேயா, நீ போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணு. அடுத்து எனக்கு கேப்ஜெமினி கிடச்சிது. ஸோ கேப்ஜெமினிலையும் டேட்டா இன்ஜினியராக தான் போனேன். பட் அப்போ அந்த ரோல் கிடையாது. டேட்டா இன்ஜினியரிங்கிற ரோலே வந்து 2016 மேலே தான் சாலிடாக க்ரியேட் ஆச்சு. அசோசியேட் கன்சல்டண்ட்டாக நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஃபுல்லாக ஹடூப், ஹைவ் இதிலெல்லாம் நான் ஒர்க் பண்ணேன். அங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 year நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். ஸோ அது முடிச்சுட்டு எகெயின் இன்னொரு ஷிஃப்ட் தேவைப்பட்டது. அது ஒரு டியூ டு சம் பர்சனல் ரீசன் நான் 1 yearலேயே ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஆஸ்ட்ராஜெனிகான்னு சொல்லிட்டு பார்மா பேஸ்ட் கம்பெனி. ஸோ அங்கே ஜாயின் பண்ணேன். அங்கே எகெயின் வந்து ஏடபிள்யூஎஸில் பிக் டேட்டா எல்லாமே அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ அங்கே ஜாயின் பண்ணும்பொழுது ஆல்மோஸ்ட் டேட்டா இன்ஜினியர் ரோல் கான்செப்டே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு 2 years நான் ஒர்க் பண்ணேன். ஸோ என் கோலே எப்படி இருந்தது அப்படின்னா வந்து ஒரு 6 yearsக்குள்ளே வந்து நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போயிடக்கூடாது, ஒரு ஜம்ப் அடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபைனலாக எனக்கு பேபால் கிடச்சிது. ஸோ பேபால் வந்து பிளான்லேயே கிடையாது. ஸோ பேபால் மாதிரி கம்பெனி போகணும் சரி, எந்த பிளானுமே கிடையாது. நான் ஆன்சைட் அந்த மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பேபால் வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக வந்து எனக்கு ரெஃபரல்ஸ் வந்து க்ரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பேபால் கிடச்சிது. அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரே நாளில் 7 ரவுண்டு நடந்தது. மார்னிங் 9 o'clock போயிட்டு ஈவினிங் 5 o'clock தான் வெளில வந்தேன். ஸோ அது இன் பர்சன். அப்போல்லாம் பிஃபோர் கோவிட் இல்லை, இன் பர்சன். ஸோ ஃபுல் டே நடந்தது. 5-6 ரவுண்டு வரைக்கும் ஃபுல்லாக நடந்தது. அதுக்கப்புறம் வந்து கிடைக்கும் அப்படின்லாம் நான் முடிச்சுட்டு கூட நான் எதிர்பார்க்கல. எப்போவுமே அந்த மாதிரி எதிர்பார்க்காதப்ப தான் அது நமக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு கிடச்சிருச்சு. ஒரு 1 monthக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணாங்க, இந்த மாதிரி யூஆர் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் 7 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ பேபால் வித் ரெஸ்பெக்ட் டு எவ்ரிதிங் நான் வந்து ஆல்மோஸ்ட் என்னோட இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே நிறையா ஜம்ப் பண்ணதால் பேபால் எனக்கு எல்லாமே கோயிங் குட். கொலீக்ஸ் ஆகட்டும், மேனேஜர்ஸ் ஆகட்டும், எவ்ரிதிங் இஸ் கோயிங் குட். ஸோ அதனால் ஐ ஸ்டேட் தேர். ஓகே. ஸோ அங்கே ஜிசிபி, பிக் டேட்டா ஸ்டார்ட் பண்ணது, ஸ்பார்க், ஹடூப், க்ளவுட்ரா, ஹாட்டனாக்ஸ். அப்புறம் அப்படியே வந்து க்ளவுடுக்குள்ளே போனோம்.
நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. ஓகே ஓகே, தட் வாஸ் அ ரியலி இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி. பிகாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் இருக்குமா உங்களுக்கு? 12 ஆயிடுச்சு. ஸோ அந்த 4 கேட்டகரி ஆஃப் கம்பெனிஸ்லையுமே ஒர்க் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் அப்பு, சர்வீஸ், கேப்டிவ், ப்ராடக்ட். கரெக்ட். அது எனக்கு தெரிஞ்சோ தெரியாம அந்த 4 கேட்டகரியிலேயே ஒர்க் பண்ணியாச்சு. எல்லாத்துலேயும் ஒரு டேஸ்ட் பார்த்தாச்சு நீங்கள். ஓகே ஓகே ஓகே, தட்ஸ் கிரேட், தட்ஸ் கிரேட். ஸோ இந்த செட்டப் வந்து உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு ரொம்பவே ஃபெமிலியராக இருக்கும். எனக்குமே நான் வீடியோவில் பார்த்துட்டு நேரில் இதை பார்க்குறப்போ ஒரே கூஸ் பம்ப்ஸாக தான் இருந்தது. ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் டேட்டா இன்ஜினியரிங் தமிழ், நீங்கள் ஆல்மோஸ்ட் லைக் 2017 இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ வாட் வாஸ் யுவர் மோட்டிவேஷன் டு ஸ்டார்ட் திஸ் சேனல்? ஸோ இந்த சேனல் வந்து ஃபஸ்ட்டு லைக் இன்னும் அன்அஃபிஷியலாக வந்து ஒரு 2014 அந்த டைமில் நான் ஸ்டார்ட் பண்ணது. A to Z நாலேஜ்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட பழைய ஆடியன்ஸ்க்கு இன்னும் கேட்டாலும் அவங்களுக்கு தெரியும் அந்த நேம் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து லைக் இனிஷியலாக டேட்டா இன்ஜினியரிங் மாதிரி போடலை. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், லைனக்ஸ் அந்த மாதிரி நான் நிறைய போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லைக் மார்க்கெட்டில் அந்த ஒரு பூம் லைக் 2016-17 நிறைய க்ரியேட் ஆன டைமில் நான் வந்து டேட்டா இன்ஜினியரிங் சொல்லி அதை ரீபிராண்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டா இன்ஜினியரிங் ரிலேட்டடாக நிறையா போடுவோம். ஏன்னா வந்து அதுக்கு மார்க்கெட்டில் நல்ல வேல்யூ இருக்குது, அப்பவும் சரி இப்போவும் சரி. பட் என்ன ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா, டேட்டாலன்னு வரும்பொழுது டேட்டா அனலிஸ்ட்டு டேட்டா சயின்ஸ்னு போயிடுவாங்க. நடுவில் அது ஒரு ஹிடன் ஜெமாவே இருக்குது இன்னைக்கு வரைக்கும். டேட்டா இன்ஜினியரிங்கிற அந்த வேர்டு இப்போவுமே நீங்கள் நிறைய எந்த ஒரு ஆட்ஸ் வந்தாலும் சரி, எந்த ஒரு இதுனாலும் சரி, டேட்டா அனலிஸ்ட் அப்படியே டேட்டா சயின்ஸ், இந்த டேட்டா இன்ஜினியரிங்கே மறந்துடுறாங்க. ஸோ அதில் நான் இருக்கிறனால எனக்கு வந்து நான் ஃப்ரம் த பிகினிங் 13 கெரியர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே தெரிஞ்சோ தெரியாமையோ நான் வந்து டேட்டா இன்ஜினியரிங்குள்ளே வந்துட்டேன். லைக் ஸ்டார்டட் வித் ஹடூப், அப்படியே வந்துட்டேன். ஸோ அதோட அந்த ரியல் பொட்டன்ஷியல் வந்து தெரிஞ்சது. ஸோ இட் ஆல்சோ கவர்ஸ் லைக் 80% ஆஃப் டேட்டா அனலிஸ்ட் கூட. ஸோ சரி நம்ம இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அது இட்ஸ் ஆல்வேஸ் வெரி ஃபேமஸ் அண்ட் ஃபெமிலியர் ஸ்டஃப். அதே மாதிரி க்ளவுடும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா. ஸோ இது டேட்டா இன்ஜினியர் நிறைய பேருக்கு தெரியாமே இருந்தது. சரி நம்ம இதில் வந்து வி ஷுட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோக்கஸ் ஃபுல்லாக தமிழோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக டேட்டா இன்ஜினியரிங்க்கு எடுத்துகிட்டு போனேன். ஓகே, மொதல் ஆண்ட்ராய்ட்லாம் போட்டுட்டு இருந்தேன். ஸோ நிறைய விஷயம் அப்போ நான் காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடுற டைம் நிறைய டெக்னாலஜிஸ் படித்ததுனால அதெல்லாமும் போட்டேன். அப்புறம் இது கண்டினியூஸாக டேஸ் டு கோ ஒன்லி ஃபார் டேட்டா இன்ஜினியரிங். ப்ளஸ் வந்து எனக்கு தமிழ்லையும் வந்து காம்படிஷன் கிடையாது. ஸோ டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்றது யூடியூப் சேனலில் போடுறதுக்கு காம்படிஷன் இல்லை. சரி அந்த ஸ்பேஸை நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இட்ஸ் கோயிங் கம்ப்ளீட்லி. ஸோ இப்போ அது டேட்டாவை தொட்டு போகிறனால ஏஐ ஆகட்டும் இல்லை க்ளவுடில் டேட்டான்னு ஆகட்டும்னு சொல்லி நான் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ ஐ திங்க் நீங்கள் ஒரு இங்கிலீஷ் சேனலுமே வச்சுருக்கீங்க. ஸோ வென் யூ ஸ்டார்டட் ஃபர்ஸ்ட்டு, ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி காம்படிஷன் இல்லை, பட் ஏன் தமிழ் சூஸ் பண்ணீங்க? பிகாஸ் இப்போ இங்கிலீஷ் நீங்கள் போயிருந்தீங்கன்னா இட் ஹேஸ் அ ப்ராடர் மார்க்கெட், வேர்ல்டு வைட் குளோபல் ரீச் கூட கிடச்சிருக்கலாம். பட் ஏன் தமிழில் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ மெயினாக நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் இப்போ ரொம்ப பின்னாடி போனோம் அப்படின்னா 2014 யூடியூப் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் சரி நம்ம வீடியோ போட்டால் URL இருந்தால் போதும் 4 பேர் பார்க்கலாம் அப்படின்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ ஐ டென்ட் நோ தட் ஐ கேன் மொனடைஸ். அப்படி ஒரு மொனடைஸ்னாவே எனக்கு மீனிங் தெரியாது. ஸோ எனக்கு இது தெரியாமல் இருந்தது. நான் இனிஷியலாக போட்ட என்னோட கோலே என்னென்னா, சரி ஓகே நாம் வந்தோம், நம்ம நிறையா படித்தோம், ஸோ வேலைக்கு தேடினோம், அப்போவும் தப்புன்னாங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்ட கான்செப்டை. அப்போ இது கரெக்ட் என்ன அப்படின்னு கேட்கும்போது வேறு வெர்ஷன், காலேஜில் படிக்காத ஒரு வெர்ஷன் நமக்கு வந்து ரியல் டைம் ப்ரொஃபஷனல்ஸ்லேருந்து தெரிஞ்சுது. சரி அதை நான் வந்து நோட்ஸாக வச்சுருக்கிறதுக்கு பதிலாக ஒரு வீடியோவாக போட்டு நம்ம வச்சுக்கலான்னு வச்சது தான். அதுவும் நான் வந்து பப்ளிக்காக கொடுக்கணும்லாம் நினைக்கல. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா என்னோட அடுத்த செட்டு பசங்க வந்து எங்கிட்ட கேட்க ஆரம்பிச்சானுங்க, நீங்கள் எல்லாம் அட்டன் பண்ணிங்கல்ல ஏதாவது டிப்ஸ் அந்த மாதிரி கூட. சரி நம்ம இந்த வீடியோ ஒன்று போட்டு வச்சுருந்தோமே அதை வந்து நம்ம வந்து ஹாய் மட்டும் முன்னாடி ஆட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம். இவனுங்களுக்கு போய் என்ன பண்ணாங்க, இந்த பசங்க ஃபுல்லாக அப்படியே அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வேறு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி அப்படியே ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி தான் தமிழில் லைக் நான் இங்கிலீஷ் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு இல்லை, தமிழில் இப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே ஜாப்லலாம் வந்ததுக்கப்புறம் எல்லாம் வந்து இந்த மாதிரி எங்கிட்ட ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அதுவும் நான் டேட்டா ரிலேட்டடாக போடுறேன் அப்படின்றப்போ அதர் ஸ்டேட் பசங்கள்லாம் வந்து லைக் நீ இதை வந்து இங்கிலீஷ்லேயும் போட்டால் நாங்களும் பார்ப்போம்ல, எங்களுக்கும் தெரியும்ல அப்படின்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவும் 2 டைம் ஃபுல்லாக எடுப்பேன். அப்படி வந்து நான் இங்கிலீஷ் போட ஆரம்பித்தேன். அப்படி இருந்தும் வந்து 2021-22 வந்து இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸை கம்மி பண்ணேன். பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே நிறைய காம்படிஷன்ஸ் வந்து கிரியேட் ஆச்சு. சரி நான் தமிழை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு டைம் அதை எடுக்கிற டைம் ஆகட்டும், அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணுற டைம் ஆகட்டும், 2 டைம் ஆகும். சரி நம்ம தமிழை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கினேன். பட் எகைன் இன்னும் மக்கள் வந்து நிறைய பேர் எங்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, யுவர் வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங் இல்லை எக்ஸாம்பிள்ஸ் வந்து யூனிக்காக தெரியுது, ஈவன் தோ வைடராக காம்படிஷன் இருந்தாலும் கன்சிடர் மேக்கிங் இன் இங்கிலீஷ் ஆல்சோ
அதனால இப்போ எகெயின் நான் வந்து லைக் ஓகே தமிழ் அண்ட் இங்கிலீஷும் இனிமேல் மாதிரியே திரும்பவும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட். ஸோ பட் என்னோட பிரைமரி ஃபோக்கஸ் இஸ் கோயிங் டு பி தமிழ் ஒன்லி. ஓகே, தட்ஸ் கிரேட் டு ஹியர். அண்ட் இப்போ நீங்கள் மானிட்டைசேஷன் பற்றி சொன்னீங்க. ஸோ ஜஸ்ட் லைக் இப்போ நாங்கள் சென்னை டேட்டா சர்க்கிள்லேயுமே மோஸ்ட் ஆஃப் த ஈவெண்ட்ஸ் நாங்கள் சார்ஜே பண்ணுறதில்ல. ஆடியன்ஸை வந்து வி டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் தெம் பேஸ்ட் ஆன் த ஒரு ப்ரைஸ் டேக் செட் பண்ணல எங்கள் ஈவெண்ட்ஸ்க்கு. சேம் வே நீங்களுமே உங்களோட சேனல் வழியாகவும் சரி ஆர் நீங்கள் டேபிள் நாட் ஃபவுண்ட் மாதிரி ப்ராடக்ட்ஸுமே சரி யூ டோன்ட் மானிட்டைஸ் த எண்ட் யூசர். ஸோ தட் நாலேஜுக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ரைஸ் டேக் செட் பண்ணல. வாட் இஸ் த மோட்டிவேஷன் பிஹைண்ட் தட்? ஸோ அது மெயின் மோட்டிவேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ என்னை வந்து ரொம்ப முன்னாடியிலேருந்து பார்த்தவங்களுக்கு வந்து நான் அது சொல்லணும். அதனால் ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுறேன். பிகாஸ் நான் வந்து சென்னை வந்த டைமில் ஐ டிட் அ பார்ட் டைம் இது ஐ வாஸ் டேக்கிங் ட்ரைனிங் ஓகே அண்டர் சம் பீப்புள். நான் அதை மெயினாக எடுத்து பண்ணலை. ஐ வாஸ் அண்டர் சம் பீப்புள். அது ஒரு எனக்கு சீட் இன்கமாக தேவைப்பட்டது. ஸோ ஐ வாஸ் டூயிங் திஸ் ஹடூப் பிக் டேட்டா ட்ரைனிங் எல்லாம் நான் பண்ணேன். ஸோ எனக்கு அது ஒரு பார்ட் டைம் இன்கம் மாதிரி நான் வந்தது. ஸோ ஐ வாஸ் டூயிங் ஆல் த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஸ்டஃப் எல்லாமே நானும் பார்த்தாச்சு. ஸோ எனக்கு ஜாப் எல்லாம் கிடச்சி அந்த சீட் இன்கம் தேவைப்படாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு நான் வர்றப்போ தான் என்னோட டேட்டா இன்ஜினியரிங் சேனலையும் நான் ரீபிராண்ட் பண்ணி எல்லாமே நான் என்னோட யூடியூப் வழியாக நான் கொண்டு போகணும் அப்படின்னு வந்தது. ஸோ ஈவன் அந்த டைமே வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் அப்ரோச்டு மீ டு மானடைஸ் இட் இன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ். நீங்கள் இதை ஆன்லைன் எடுத்துகிட்டு வாங்க, இல்லை யூ கம் அண்ட் இன்டகிரேட் வித் அவர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. பட் அப்போது நான் போகாதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே சென்னையில் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஊப்ஸ் கான்செப்ட்ஸில் எனக்கு வந்து இன்னரிட்டன்ஸ்னால் என்னென்னு தெரியும். பட் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா அந்த தியரி என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணதே கிடையாது என்றைக்குமே. எங்கே தான் அந்த அப்ஸ்ட்ராக்ஷன் ஆக்சுவலாக யூஸ் ஆகுது அப்படின்னு தெரியல. அப்போது அது எக்ஸாக்டாக எங்கே யூஸ் ஆகுதுன்னு ஒருத்தர் எனக்கு சொன்னார். ஒர்க் பண்ணுற ஒரு ஆள் எனக்கு அது ஈஸியாக சொல்லி புரிய வச்சார். இந்த ஒரு கேப் இருக்கிறத நான் பார்த்தேன். ஸோ இப்போ எனக்கு அவர் மாதிரி ஒருத்தர் கிடச்சாரு, போய் கேட்டேன், டக்குன்னு சொன்னார். இந்த ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் நிறைய பேர் அந்த கொஷினே எப்படி கேட்கணும்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. ஸோ தட் மோட்டிவேட்டட் மீ. ஓகே, லெட் மீ கிவ் த இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டாக முடியும். ஏன்னா எகெயின் யூடியூப்ல நான் மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன் ஃபார் ஷியர். ஸோ அது அந்த ஒரு மோட்டிவேஷன் கூட இல்லைன்னா எகெயின் நானும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே, போட மாட்டேன். அந்த ஒரு மோட்டிவேஷன் இருக்கிறதுனால ஐம் ஜஸ்ட் டூயிங். ரெண்டாவது எனக்கு அந்த ஒரு பண்ணணுன்ற நிலைமை எனக்கு இல்லை. ஸோ அந்த ஒரு கட்டாயத்துக்கு நான் தள்ளப்படல. சரி, எதுக்கு நம்ம வந்து ஹைலி வந்து பெய்டாக அதை கொடுக்கணும், லெட் மீ கிவ் இட் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்டேன். எகெயின் யூடியூப் இஸ் பேயிங் ஃபார் மீ, பட் தென் எகெயின் லைக் இது நான் வந்து பார்க்குறவங்களுக்கு இட் ஷுட் பி ஃப்ரீ அப்படின்ற மாதிரி இருக்கணுன்ட்டு தான் நான் இன்னைக்கு வரைக்கும் கொண்டு போகிறேன். ஸோ நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், மேபி இத்தனை வருஷமாக எனக்கு அந்த மாதிரி ஒரு மொனடைஸ்டு பிளாட்ஃபார்முக்கு போகணும்னு வந்து தேவை வரல, ஃபியூச்சர்லேயும் வரக்கூடாது. ஸோ தட் ஐ கேன் மேக் மை கண்டென்ட் ஃபார் ஃப்ரீ ஃபார் த பீப்புள் எண்ட் யூசர். இப்போவுமே நோட்ஸுக்கு ஐ சார்ஜ், தட் இஸ் ஜஸ்ட் டு என்கரேஜ் தெம். அதாவது என்னன்னா, நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஓகே ஃப்ரீ தானே, லைக் பீப்புள் ஆர் அண்டர் வேல்யூவிங் த கண்டென்ட். அதுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு நான் பல வேலை செய்ய வேண்டியது. ஒன்ஸ் வாங்க பாருங்கள், தென் பீப்புள் வில் ரியலி லைக். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான், இந்த மந்த் மட்டுமே 15 to 20 people they shared their success story with me. எனக்கு ஜாப் கிடச்சிருச்சு. ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் எனக்கு போதும். ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து அண்டர் வேல்யூ பண்ணியிருக்காங்க. என்னோட கோர்ஸ்னு இல்லை, ஃப்ரீயாக அவைலபிள் ஆகிற நிறைய உங்கள் மீட்டப் ஆகட்டும், there are so many other channels. நான் எதுவும் நேம் சொல்ல விரும்பல, பட் there are peopleக்கு தெரியும். அந்த இதெல்லாமும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ லைக் they should have the habit of consuming the free content also, and then they have to validate. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பெய்டா போயிட்டா ஐ டோன்ட் வாண்ட் டு வேலிடேட் அப்படிங்கிறாங்க. அதாவது பெய்டா போயிட்டா அவன் தப்பே பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. பட் அது கிடையாது. ஈவன் இஃப் யூ கோ ஃபார் பெய்ட், மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதை வேலிடேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரீ கண்டென்ட்டை கன்சியூம் பண்ற ஹேபிட்டை நம்ம கொண்டு வரணும். அதை கொண்டு வந்துட்டோம்னாவே போதும். அதுக்காக ஐ சார்ஜ் லைக் ஃபார் மை நோட்ஸ் லைக் 50 rupees 60 rupees அந்த மாதிரி. பட் இப்போ வரைக்கும் ஐம் நாட் பிளானிங் டு. தட் இஸ் ஸ்டில் அஃபோர்டபிள். எக்ஸாக்ட்லி, எஸ். ஸோ அதனால அதான் சொல்லியிருப்பேன், எனக்கு நீங்கள் காஃபி வாங்கி தர மாதிரி தான். ஸோ யூ பை மீ அ காஃபி வித் அ ஸ்நாக் அப்படின்ற மாதிரி தான் நான் யூஸ் டு சே. கரெக்ட். பிகாஸ் இட்ஸ் நாட் கோயிங் டு மேக் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் த ரெவென்யூ அண்ட் ஆல், ரைட்? கரெக்ட். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பெய்ட் கண்டென்ட்றப்போ நாங்களுமே லைக் ஒன் ஆஃப் த வீடியோஸில் லைக் இன் சென்னை டேட்டா சர்க்கிள் பேஜில் பார்த்தாலே முன்னாடி சொல்லியிருந்தோம், லைக் ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் எப்போ இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஸ்பீக்கில் வந்ததோ 9 rupees நீங்கள் கற்றுக்கலாம், பவர் பிஐ கற்றுக்கலாம். நீங்கள் வந்து 99 rupees கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 3 hours வந்து கிராக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நிறைய ஃபேக் கிளைம்ஸ்லாம் இருந்தது. ஸோ நீங்கள் அதை பார்க்குறப்போ ஆஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல், ஆஸ் மென்டார், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணியிருக்கீங்க? சார், நான் வந்து இப்போது ஆஸ் ப்ரைஸாக பார்க்கும் பொழுது அது ஓகே, 9 rupeesக்கு தே ஆர் கிவிங் 99. ஈவன் அவங்க வந்து 999 கூட போட்டுக்கணும்.
த திங் இஸ் என்னன்னா, நான் ஒரு அட்டன் பண்ணேன். என்ன வந்து தேர் டீச்சிங் அப்படின்னு வந்துட்டு ஒரு அட்டன் பண்ணப்போ என்ன ஆகுதுன்னா, தே ஆர் சேயிங் லைக் 3 hours. அந்த 3 ஹவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 30 to 40 minutes இஸ் ஆக்சுவல் கண்டென்ட். ஓகேங்களா. மீதி இருக்கிற 70% ஆஃப் அந்த ஒர்க் ஷாப் வந்து எப்படி போகுது அப்படின்னா, அவங்களோட கோர்ஸை வந்து செல் பண்ணுறதுக்கான ஒரு இதாக போகுது. ஃபைன், நீங்கள் இதை எப்படி வந்து செட் பண்ணால் கரெக்டுனா 3 மணி நேரம் 40 minutes நாங்கள் எடுப்போம். மீதி இருக்கிற 2 ஹவர்ஸ்க்கு நான் வந்து 2.5 ஹவர்ஸ்க்கு நான் வந்து உங்களுக்கு எங்கள் கோர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சொல்கிறது எப்படி இருக்குது. இல்லை வந்து நான் வந்து 3 ஹவர்ஸ் நான் ஃபுல்லாக அந்த 3 hour ஃபுல்லாக பேசுறது இல்லை நீங்கள் 3 hour எடுத்துட்டு அதுக்கப்புறம் 40 minutesக்கு உங்கள் கோர்ஸை பற்றி சொல்லுங்கள், ரைட்? ஏன்னா நான் அந்த 40 minutes அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை சொல்லிட்டாங்க. அது நல்லா இருந்தது, நான் இல்லைன்னா சொல்லலை. லைக் அந்த ஒரு 30 minutesக்கு என்ன ஒரு இப்போ பவர் பிஐனா என்ன, இல்லை டேட்டா சயின்ஸ்னா என்னவோ அதை ஜஸ்ட் தே ஆர் கவரிங். அந்த மீதி வந்து நானும் சரி முடிப்பாங்க, அடுத்து திரும்பவும் டாபிக் வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த செஷன் அப்படியே போட்டுட்டு கூட போயிட்டு வந்துட்டேன். ஒரு சீரீஸ் கூட பார்த்துட்டு வந்துட்டேன். ஸ்டில் தேவர் எக்ஸ்பிளைனிங், நீங்கள் இப்போ இந்த கோர்ஸை முடிச்ச உடனே இப்போவே ஜாயின் பண்ணீங்கன்னா யூ ஹேவ் திஸ் மச் இது. அண்ட் தென் இன்னொன்று என்ன தெரிஞ்சதுன்னா, அவங்க வந்து தேர் ஆல்சோ அந்த கால்லையே இன்னும் ஜாயினே பண்ணாத பசங்கள்கிட்ட ஒரு லிங்க்டின் போஸ்ட் கொடுக்குறாங்க. அவங்க போய் அவங்க வால்ல எழுத சொல்கிறாங்க. இதை எழுதிட்டு வந்தீங்கன்னா எகெயின் வந்து ஒரு 10 to 15% டிஸ்கவுண்ட். நீங்கள் இன்னைக்கு இருக்கிற ரேட்டிங் பிளாட்ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா லெஜிட்டிமேட்டாக கன்சிடர் பண்ணப்படுறது லிங்க்டின் தான். அது வந்து ரொம்ப ரொம்ப லெஜிட்டிமேட். அதாவது இப்போ பிளின் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது, பட் அதில் அனானிமஸ் வரும். இதுல வந்து அப்படி கிடையாது. லெஜிட்டிமேட் ஒரு பர்சன், நமக்கு உங்களுக்கு எனக்கு தெரிகிற ஒரு ஆள் ஒரு இதை எழுதுறாரு அப்படிங்கிறது தெரியும். அதை இவங்க யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ இவங்களும் என்ன பண்றாங்க, அந்த பசங்களும் போயிட்டு தே ஆர் ரைட்டிங் டு கம் பேக் ஸோ டு கெட் த ஆஃபர். அந்த இதெல்லாம் வந்து they should not do. So அது it's a marketing session, it's not the workshop. அதை மட்டும் தான் நான் வந்து I say it's bad. அது லைக் பே பண்ணி ஒரு ஆட் வாட்ச் பண்ணிட்டு வர எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி தான் இருக்குது. 9 rupeesக்கு வந்து நம்ம காசு கொடுத்து ஃபுல் ஆடாக உங்களுக்கு பார்க்குற மாதிரி தான் வந்து இதாகுது. That is bad. ஸோ கௌதம், ரீசெண்டாக உங்களோட ஒரு லிங்க்டின் போஸ்ட் பார்த்துருந்தேன், லைக் ஹவு டு பிகம் அ டேட்டா இன்ஜினியர் இன் 2026. ஸோ லைக் அதில் நீங்கள் நிறைய இன்புட் ஷேர் பண்ணி, லைக் அந்த இன்ஃபர்மேஷன் இஃப் யூ கேன் ஷேர் இட் த்ரூ திஸ் பாட்காஸ்ட் இட் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ மெயினாக டேட்டா இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் இது நிறைய ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜிக்கெல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான். இதில் ஸ்டார்டிங்கே வந்து ஹடூப் அண்ட் ஸ்பார்க் இஸ் அ ப்ரைமரி. ஸோ டேட்டா இன்ஜினியரிங் எல்லாம் இப்போ எப்படி ஆயிருக்கு, எப்படி இருந்தது நான் சொல்கிறேன். ஸோ 2015, 16, 17, 18, 19, 20 வரைக்குமே நீங்கள் ஒரு டேட்டா இன்ஜினியர்னு சொன்னீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் ஹடூப் அண்ட் ஸ்பார்க் டிஃபால்ட்டாக தெரிஞ்சிருக்கணுங்கிறது மார்க்கெட்டோட இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னா, டேட்டாவில் ஒர்க் பண்ணுற யார் வேணாலும் டேட்டா இன்ஜினியர்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வந்தாங்க. அப்படி மார்க்கெட்டாக அது வந்துருச்சு. ஈவன் யூ ஒர்க் இன் ஆரக்கல், இல்லை நீங்கள் பவர் பிஐயில் ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு மைசீக்வல் டிபி மட்டும் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை நான் ஒரு நோசீக்வல் கசன்ட்ரா இல்லை மாங்கோ டிபி மட்டும் ஒர்க் பண்ணுறதுனாலும் யூ கேன் கால் யுவர் செல்ஃப் அஸ் டேட்டா இன்ஜினியர். பட் ஆனால் இன்னுமே இன்டர்வியூன்னு வரும்பொழுது நான் போய் ஒரு டேட்டா இன்ஜினியர்னு சொல்கிறேன், இல்லை ஒரு ஜாப் ரெக்குயர்மெண்ட்லேயே நான் லிங்க்டின் ஜாப்ஸில் போய்ட்டு டேட்டா இன்ஜினியர்னு சர்ச் பண்ணேன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய மேண்டிட்டரி டெக்னாலஜி 2 இருக்கும், ஹடூப் அண்ட் ஸ்பார்க். டெஃபினட்டாக இருக்கும். ஸோ இந்த ஹடூப் அண்ட் ஸ்பார்க்கை வந்து as a primary tech stack ஆஃப் டேட்டா இன்ஜினியரிங்காக நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து லைக் இப்போ இதுலேயே வந்து 2ஆக பிரிக்கிறாங்க, லைக் டேட்டா இன்ஜினியரிங், க்ளவுட் டேட்டா இன்ஜினியரிங். ஓகே. இப்போ நம்ம டேட்டா இன்ஜின் நார்மலாக இப்போ இந்த ஹடூப் ஸ்பார்க் இதெல்லாம் அப்படியே கொண்டு போய் ஒரு AWSலையோ இல்லை அஸ்யூர்லையோ போட்டோன்னா we call it as cloud data service. அங்கே அதோட நிற்கிறது இல்லை. அந்த க்ளவுட் டேட்டா இன்ஜினியரிங்கிறது இன்னும் கொஞ்சம் மியூட்டேட் ஆச்சு. எப்படி ஆச்சு அப்படின்னா, இப்போ AWS என்ன சொன்னான்னா, லைக் ஸ்பார்க் இருக்கு, அதையே நானும் கொடுக்குறேன், இந்த நேம் ஆஃப் EMR அப்படின்னு சொன்னேன். இப்போ அது மாதிரியே நானும் ஒன்று உருவாக்கியும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எகெயின் தே ஆர் கோயிங், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் ஷிஃப்டே அவங்க இன்னும் என்ஹான்ஸ் பண்ணாங்க. ஓகே. இப்போ அங்கே ஹைவ் மாதிரி, இப்போ இங்கே ரெட் ஷிஃப்ட், ஹடூப்ல நமக்கு ஹைவ் இருக்க மாதிரி. அதே மாதிரி இப்போ கூகுள் என்ன சொன்னா, நான் இதே ஸ்பார்க்கை ஐ வில் கிவ் யூ இந்த நேம் ஆஃப் டேட்டா ப்ராக் அப்படின்னு சொன்னாங்க. பட் அகெயின் அவங்க அதே மாதிரி நானும் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் AWS எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஹடூப், ஸ்பார்க் இதை அப்படியே அங்கே எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி அவன் ஒன்று கொடுக்குறான் இல்லையா, அதுவும் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டா தான் க்ளவுட் டேட்டா இன்ஜினியரிங். ஜஸ்ட் நான் வந்து ஹடூப் ஸ்பார்க்கை AWSல அப்படியே கொண்டு போய் போடுறதுனா அது ஜஸ்ட் டேட்டா இன்ஜினியரிங் தான். ஸோ இப்போ மக்கள் வந்து 2 எதிர்பார்க்குறாங்க. யூ ஷுட் நோ டேட்டா இன்ஜினியரிங் as well as cloud data engineering. ஸோ க்ளவுடில் ஏதாவது ஒன்று பிக் பண்ணிக்கலாம். ஸோ யூ பிக் லைக் இப்போ கூகுள் க்ளவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிக்வரி, டேட்டா ப்ராக், அது போதும், வைட் எனஃப். AWS எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் அத்தீனா, லைக் EMR, ரெட் ஷிஃப்ட், இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜாப் மார்க்கெட் எந்த கிளவுட் ப்ரொவைடர் ஹஸ் ஜாப் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நிறைய மாடர்ன் கிளவுட்ஸ்க்கு இறங்கிட்டாங்க. ஓகே. ஸோ யார் வந்து லைக் இதுன்னே சொல்ல முடியலை. அதாவது டாப் 2ன்னு சொன்னால்
ஃபர்ஸ்ட் கம்ஸ் இந்த கூகுள் க்ளவுடும் அஜூரும் தான். செகண்ட்ல வந்து AWS வருது. தட்ஸ் வாட் ஐ சி. ஓகே. ஸோ இப்போ இப்போ ஒரே ஒரு கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா 3மே யூஸ் பண்ணுவாங்க. மல்டி கிளவுட். ஸோ அதையே அவங்க கிளவுட் மாடர்னைசேஷன் சொல்றாங்க. ஏன்னா ஒரு வெண்டார்ட்ட லாக்கின் ஆகிறதுக்கு அவங்க விருப்பப்படல. அதனால நம்ம வந்து ஸ்கேட்டர்டா போகலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதனால நீங்க எது வேணாலும் பிக் பண்ணிக்கலாம். யூ கேன் பிக் அஜூர் ஆர் யூ கேன் பிக் கூகுள் கிளவுட். அதுல இருக்கிற ஒரு 2-3 டேட்டா சர்வீசஸை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி டேட்டா இன்ஜினியரிங்க்குன்னு நம்ம சொல்ற இந்த ஹடூப் ஸ்பார்க்கை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அண்ட் இதுக்கான ப்ரீ ரெக்வசைட் 3 லைனக்ஸ், SQL, ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் which has oops and functional programming. I prefer Python. ஸோ இந்த 3 நம்ம ப்ரீ ரெக்வெஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹடூப் அண்ட் ஸ்பார்க் முடிச்சுட்டு தென் யூ கோ ஃபார் கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இந்த ஃபேன்சி டூல்ஸ் எல்லாம் நிறையா உள்ள வரும். அதெல்லாம் இதை முடிக்கிற வரைக்கும் தொடக்கூடாது. ஸோ ஃபண்டமெண்டலி வி ஹாவ் டு பி வெரி ஸ்ட்ராங். ஸோ என்னோட ப்ரைமரி ஃபோக்கஸ் நான் எங்கே போய் பேசினாலும் சரி, என்னோட யூடியூப் வீடியோவில் சொல்கிறதும் சரி, ஃபண்டமெண்டலில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகலை அப்படின்னா லைக் நீங்கள் எவ்வளோ அட்வான்ஸாக போனாலும் யூ வில் நாட் சக்சீட். ஃபண்டமெண்டல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இது இந்த கோரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபேன்சி டெக் ஸ்டாக் வேணாலும் போகலாம். ஈவன் இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா ஏர்ஃப்ளோ இஸ் வைட்லி யூஸ்ட் ஃபார் ஸ்கெடியூலிங். நான் அதை கூட இதெல்லாம் முடிச்சுட்டு தான் போங்கன்னு சொல்லுவேன். ஈவன் DBT. ஸோ அதுவும் வந்து லைக் people are using it widely. அதெல்லாமே வந்து இதை முடிச்சுட்டு தான் தொடணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது வரைக்கும் வேணாம் அப்படின்றது தான். ஸோ ஹடூப், ஸ்பார்க் அண்ட் எனி கிளவுட் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே. இப்போ நீங்கள் டேட்டாபிரிக்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா எகெயின் அவங்க வந்து ஒரு வெண்டார் தான். அவங்க எகெயின் ஸ்பார்க்கோட லைப்ரரி எடுத்து தான் அதை நல்லா மியூட்டேட் பண்ணாங்க. இப்போ நிறைய பேர் எங்கிட்ட வந்து டேட்டாபிரிக்ஸ் படிக்கிறதா ஸ்பார்க் படிக்கிறதா இல்லை டேட்டாபிரிக்ஸ் வேறையா ஸ்பார்க் வேறையாங்கிற கொஷினே வரும். ஆக்சுவலாக வந்து ஸ்பார்க்ல இருந்து எடுத்து உருவாக்கப்பட்டது தான் வந்து டேட்டாபிரிக்ஸ். அதில் ஓன் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து. ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு ஸ்பார்க் ஃபர்ஸ்ட் தெரியணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் டேட்டாபிரிக்ஸ் அது ஒரு 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 வெண்டார் ஸ்பெசிஃபிக்காக போயிடுது. ரெண்டாவது இப்போ டேட்டாபிரிக்ஸ் யூஸ் பண்ணுற கம்பெனி ஸ்பார்க், அதாவது டேட்டாபிரிக்ஸ் இல்லாத ஸ்பார்க்கை யூஸ் பண்ணுற கம்பெனி நீங்கள் லிஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா நிறையா வந்து டேட்டாபிரிக்ஸ் இல்லாத ஸ்பார்க்கை யூஸ் பண்ணுற கம்பெனிஸ் தான் அதிகம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டேட்டாபிரிக்ஸ் இல்லாத ஸ்பார்க்குன்னு சொல்கிறது AWSல கொடுக்குற EMR ஆகட்டும் இல்லை கூகுள் கிளவுடில் கொடுக்குற டேட்டாப்ராக் ஆகட்டும், அதெல்லாம் எகெயின் ஸ்பார்க் தான். ஜஸ்ட் அவன் நேம் மாத்திரம், அவ்வளோதான். பட் டேட்டாபிரிக்ஸ் அப்படி கிடையாது. தே சேஞ்ச்டு லாட் ஆஃப் கோர் லைப்ரரிஸ் இட் செல்ஃப். அது வந்து ஒரு என்ஹான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் ஒரு மியூட்டேஷன் ஆஃப் ஸ்பார்க்குன்னு தான் சொல்ல முடியும். அவங்க எந்த கம்பெனி அதை யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கம்பெனிக்கு போகிறப்போ அது தெரிஞ்சுக்கணும் மட்டும்தான் நீடு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கே நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க, எனக்கு ஸ்பார்க் தெரியும் டேட்டாபிரிக்ஸ் தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா தேர் ஸ்டில் ஓகே வித். ஏன்னா அவங்க டேட்டாபிரிக்ஸ் தெரிஞ்ச ஆள் வேணும் அப்படின்ற ரெக்குயர்மெண்ட் வச்சாங்கன்னா கேண்டிடேட்ஸ் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா இது அகெயின் டூல் ஸ்பெசிஃபிக்காக போயிடும். ஸோ ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க டேட்டாபிரிக்ஸ் படிச்சிட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டேட்டாபிரிக்ஸ் வேறேன்னு நினச்சிக்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வி நீட் டு நோ ஸ்பார்க். அதுக்கப்புறம் யூ கோ ஃபார் வெண்டார் ஸ்பெசிஃபிக். அது EMRஓ டேட்டாபிரிக்ஸோ இல்லை வந்து டேட்டா ப்ராக்கோ ஃபர்ஸ்ட் லேர்ன் ஸ்பார்க் அண்ட் தென் யூ மூவ் ஆன் டு வெண்டார். ஒரு லேண்டா வச்சுக்கிட்டு ஒரு டேட்டாபிரிக்ஸ் கேன் பி an apartment or exactly like a villa, like ஒரு லேண்ட் கஸ்டமைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கஸ்டமைஸ்க்கு முன்னாடி இருக்கிற இதை நம்ம பார்த்துறணும். அதுக்கப்புறம் லெட்ஸ் கோ ஃபார் வெண்டார் ஸ்பெசிஃபிக். ஓகே. ஸோ டேட்டா இன்ஜினியரிங் பற்றி சொல்லிட்டீங்க. இப்போது ரீசெண்டாக ஆப்வியஸ்லி எல்லார் மனசுலையும் இருக்கிற இந்த கொஷின், ஸோ இப்போ AI வந்ததுலேருந்து இட் ஹாஸ் பீன் ரேப்பிட்லி டிரான்ஸ்ஃபார்மிங் எவ்ரி ஒன்ஸ் லைஃப் அண்ட் தேர் ப்ரொஃபஷ்னல் ஒர்க் ஆஸ் ஆல்சோ. ஸோ இப்போ AI வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போவுமே வி ஹாவ் லைக் டேட்டா அனலிஸ்ட், டேட்டா இன்ஜினியர் அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட் 3 ரோல் இருக்குது. ஸோ இப்போ AI வந்ததுனால do you see all these roles converging into one? லைக் இப்போ டெவலப்பரில் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் லைக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் API எல்லாம் சேர்த்து பண்ணுறவங்க மாதிரி ஒரு டேட்டாவில் ஃபுல் ஸ்டாக் டேட்டா ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபுல் ஸ்டாக் டேட்டா ப்ரொஃபஷனல் வந்து ஈவன் பிஃபோர் இந்த AI வரக்கு முன்னாடியே அடிப்பட ஆரம்பிச்சது. தேவர் ஆஸ்கிங் ஃபார் உங்களுக்கு வந்து இப்போ நம்மளோட எக்ஸிஸ்டிங் டேட்டா இன்ஜினியரிங் ஸ்கில் செட்டோட ஒரு விசுவலைசேஷன் டூல் தெரிஞ்சது அப்படின்னா லைக் ஓகே லெட் மீ புட் தட் அஸ் டேட்டா அனலிஸ்ட் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங். இப்போ அதோடய வந்து எனக்கு ஒரு 2-3 ML லைப்ரரிஸ் தெரிஞ்சது அப்படின்னா தென் வி ஆர் என்ட்ரிங் இன்டு டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி. பட் என்னன்னா இந்த டேட்டா அனலிஸ்ட் டேட்டா இன்ஜினியரிங்கை கூட மெர்ஜ் பண்ண முடியுது அஸ் அ ஸ்கில்லாகவும் சரி ப்ராஜெக்டாகவும் சரி. ஓகே, பட் டேட்டா சயின்ஸ் அந்த ML AI வந்து ஸ்டில் பீப்புள் கான்ட் மெர்ஜ் இட். நான் சொல்கிறது இப்போ நான் ஆஸ் அ ரிசோர்ஸாக நான் வந்து படிக்கிறது பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்ல, ஒர்க் வைஸ் இட்ஸ் நாட் லைக் மெர்ஜிங். அந்த மெர்ஜிங் நடக்க மாட்டேங்குது. இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ மெயினாக என்ன ஆகுதுன்னா லைக் இப்போது AI ஸ்பெசிஃபிக்காக இல்லை டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறவங்க வந்து தே ஆர் நாட் மச் இன்வால்விங் இன்டு டேட்டா கிளீனிங் ஆர் ETL அந்த பெர்ஸ்பெக்டிவ் வரதில்லை. அதே மாதிரி இங்கே டேட்டா டிரான்ஸ்மிஷன் ETL
அதுக்குள்ளே இருக்கவங்களுக்கு வந்து தே ஆர் நாட் லைக் ஏபிள் டு ஒர்க் ஆன் தோஸ் ஆஸ்பெக்ட். ஆனால் மார்க்கெட் என்ன எதிர்பார்க்குது, நீங்கள் ரெண்டுலேயுமே மாஸ்டராக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குது. பட் ஃபிசிக்கலாக அது இட்ஸ் நாட் ஹேப்பனிங். ஸ்டில் நோ இட் இஸ் நாட் ஹேப்பனிங். ரெண்டுமே தெரிஞ்ச மாதிரி பீப்புள் ஆர் நாட். அது 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 மாதிரி தான் மார்க்கெட் சொல்கிறது தான் அது. வி குடன்ட் ஃபைண்ட் அ பீப்புள் ஹூ கேன் ஒர்க் ஆன் போத் அப்படிங்கிற மாதிரி தான். அது இன்னும் நிறைய டேட்டா சயின்ஸ் ரோலில் தேர் recruiting in the data science, but still அங்கே டேட்டா கிளீனிங் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நடக்குது. அதை ஸ்பார்க்கில் பண்ணுறதுக்கு பதிலாக they are doing with ML-lib and they call it as data science project. பட் ஆனால் நம்ம பண்ணுறது என்னங்கிறது இருக்குல்ல. இப்போது நீங்கள் வந்து அதே டேட்டா கிளீனிங்கை அதே டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஒரு ML-lib வச்சு பண்ணுறனால மட்டும் you will not gain the அந்த ஒரு ஏஐ நாலேஜோ இல்லை டேட்டா சயின்ஸ்லையோ நான் வந்து அதில் கெயின் ஆகிட்டேன்றது கிடையாது. அதோட அவுட்கம் எப்படி இருக்கணும்? இப்போ ஏஐ அண்ட் எம்எல் லைப்ரரிஸ் எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு ப்ரிடிக்ட் சம்திங். அதோட அவுட்கம்மை கொடுத்தா மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு மேட்ச் யுவர் ஸ்கில் வித் வாட் யூ ஹவ் டன். அப்படி இல்லைன்னா அகெயின் யூ ஆர் அ டேட்டா இன்ஜினியர் ஆர் அ டேட்டா அனலிஸ்ட் பட் யூ ஆர் யூசிங் அன் MLib. கரெக்ட், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ டேட்டா அனலிஸ்ட் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங் இஸ் மெர்ஜிங், பட் டேட்டா சயின்ஸ் இஸ் நாட் மெர்ஜிங் ஈவன் தோ தேர் ஆர் ரோல்ஸ். ஆனால் அது மெர்ஜ் ஆகிறது இல்லை. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே, காட் இட். பட் தட்ஸ் அ ரியலி குட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் ஏஐ, ஸோ இப்போது உங்களுக்கு வந்து ஏஐ எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கு? லைக் உங்களோட டே டு டே டாஸ்க் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கோ லைக் எந்த ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஏஐயோட இம்ப்ரோவைசேஷன் பார்க்குறீங்க? ஸோ இப்போ ஏஐயோட இம்ப்ரோவைசேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து நான் கண்டென்ட் க்ரியேஷனில் இருக்கேன். ஸோ எனக்கு அதில் ஐம் கெட்டிங் ஹெல்ப். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டிசைடிங் மை டைட்டில் ஆர் தம்ப்நெயில் அதோட டிசைன் பண்ணுறதுக்காகட்டும். அதே மாதிரி வந்து எனக்கு ஒரு சூப்பர் டூப்பர் எக்ஸாம்பிள் வேணும்னா ஐ கேன் ஏபிள் டு ப்ராம்ப்ட் இட். எனக்கு இந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி வேணும். ஐ யூஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அ நாலேஜ் அதுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு. நான் ஒரு 12 இயர் ஆள் மாதிரி நான் அதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்பொழுது எனக்கு அதுக்கேற்ற அவுட்புட் எனக்கு வெளில வரும். ஸோ அதை வச்சா ஐ எம் ஜஸ்ட் கிரியேட்டிங் கான்டென்ட்ஸ். இது ஒன்று. இன்னொன்று என்ன, என்னோட ஒர்க்கில் வந்து இப்போ என்டர்பிரைஸ்லையும் எல்லா கம்பெனிஸும் எம்ப்ளாயிஸ்க்கு தே ஆர் ப்ரொவைடிங். ஸோ அதில் யூஸ் பண்ணி லைக் என்னோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ், என்னோட பைப்லைன்ஸ் ஆகட்டும், இல்லை என்னோட கோட் ஆகட்டும், இல்லை டீபக் பண்ணுறதுக்காகட்டும், இல்லை டெஸ்ட் பண்ணுறதுக்காகட்டும். ஸோ ஐ யூஸ் ஏஐ. ஸோ இதை யூஸ் பண்ணுறப்ப தான் நமக்கு தெரியுது, நிறைய விஷயம் தெரியுது. லைக் ஓகே, இட்ஸ் லைக் அ கம்பேனியன் ஃபார் அஸ். இட்ஸ் நாட் கைண்ட் ஆஃப் ரீப்ளேசிங். ஸோ இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறம் நம்மளோட அந்த ரோட் மேப் பீரியடுங்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்த 1 இயர் ரோட் மேப்பு, அடுத்த 10 மாதம் ரோட் மேப் கான்செப்டே இப்போ கிடையாது. திங்ஸ் ஆர் சேஞ்சிங் வெரி ஃபாஸ்ட். 3 மாதத்துக்கு என்ன ரோட் மேப்? இப்போ நான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும், இல்லை டேட்டா இன்ஜினியர் ஆகணும், டேட்டா அனலிஸ்ட் ஆகணும், ஏஐ ஈரால இருக்கும். அடுத்த 3 மந்த்ஸுக்கு என்ன பண்ண முடியும்? ஏன்னா இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இன்னொரு ஏஐ வந்து நம்மளை கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணலை, அந்த டாக்கே இப்போ போயிட்டு தான் இருக்குது. ஒஸ்ட் கேஸ் வச்சுக்கோமே, ரீப்ளேஸ் பண்ணுது, அது பண்ணுறதுக்கு இன்னும் 3 வருஷம் ஆகும்னா அந்த 3 வருஷம் நமக்கு டைம் இருக்குன்னு நினச்சிக்கணும். நம்ம அப்படி நினச்சிட்டு வி ஷுட் ஸ்டார்ட். எங்கே ஸ்டக் ஆகுறாங்க பீப்புள்? எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷர்னு இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் ஆலே எங்கே ஸ்டக் ஆகுறாங்கன்னா, அவங்க வந்து இப்போ என்னோட கெரியர் அடுத்து 20 வருஷம் நான் சர்வே பண்ணணும். 20 வருஷம் சர்வேவில் இப்போவே நினச்சி ஒரி பண்ணுறாங்க. இல்லை அடுத்து 10 வருஷம் சர்வேவில் இப்போவே நினச்சி ஒரி பண்ணுறாங்க. ஸோ நான் உங்கள்கிட்ட ஒரு டைம் சொல்லியிருக்கேன் என்னென்னா, we don't know how it is going to be AI. இப்போ அது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணலாம், ரைட்? தட்ஸ் வாட் ஐ பிலீவ். ஏன்னா எல்லா ரெவல்யூஷனையும் நம்ம பார்த்துருக்கோம், இந்த வேர்ல்டு பார்த்துருக்கு. ஒவ்வொரு ரெவல்யூஷன்லையும் எண்டுன்னு நினைப்போம், பட் தென் இட் கிரியேட்ஸ் அ நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ லிங்க்டின்ல ரீசெண்டாக ஒரு மீம் பார்த்தேன். ஒரு விவசாயி வந்து ஹார்ஸ் கிட்ட சொல்கிறார், குதிரை கிட்ட சொல்கிறார், like tractors will not replace you, the horse who knows to drive the tractor will replace you. So இது எதுக்காக இதை மார்க் பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஆக்சுவலாக மார்க் தான். இல்லை அது எதுக்கு மார்க்? ஏன்னா நிறைய பேர் சொல்கிறோம்ல, நீ ஏஐ தெரியலனா உன்னை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க, தெரிஞ்சவங்கள ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க, இல்லை ஏஐ தெரிஞ்சவன் தான் உன்னை ரீப்ளேஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறத தே ஆர் மார்க்கிங் இட். ஆக்சுவலாக அந்த மீமை லைக் அந்த மீமை போட்டவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, ஒரு கட்டத்தில் அந்த ஹார்ஸோட நீடுங்கிறது தேவை இல்லாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி இங்க ஒரு ஹியூமனோட டச்சோ நீடோ தேவை இல்லைன்னு ஆகல. ஸ்டில் வி ஆர் அ கம்பேனியன். அதனால தான் சொல்றது என்னன்னா, if people who know AI will replace you, AI will not replace you சொல்றது அதுதான். சரி, அதுக்கு ஒரு 10 வருஷம் எடுத்துக்கிட்டோம், 5 வருஷம் எடுத்துக்கிட்டோம், அந்த 5 வருஷத்தை நம்ம டைமாக தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு. சரி, அப்போது இப்போ நான் ஏஐல இல்லை, நான் ஏஐயோட பக்கமே நான் வரல, நான் வாட்டிக்கு என்னோட டெக்னாலஜியில் நான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ நான் ஏன் ஏஐ எல்லாம் பார்க்கணும், ஏஐ எல்லாம் தெரிஞ்சுக்கணும்? தி திங் இஸ், இப்போ நீங்கள் வந்து அந்த ஒரு பக்கம் போகாமையே இருக்கீங்க, 5 வருஷத்துக்கு அப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது. அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள்
அக்வயர் பண்ணணும்ல. அப்போ அதுக்கு இப்போ இருந்தே நம்ம வந்து வி ஹேவ் டு ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங் ஏஐனா என்ன, எனிவே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நாளைக்கு கிரியேட் ஆகும் நான் உட்காந்துருந்தேன்னா அப்போ வந்து திரும்ப 2 வருஷம் உட்காந்து படிக்கணும். கரெக்ட். ஸோ வி ஹேவ் டு பி, இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியரோ பேக் அண்ட் இன்ஜினியரோ நீங்கள் வந்து லைக் உங்கள் ஒர்க்கில் ஏஐ நீங்கள் எப்படி யூஸ் பண்ண முடியும்னு பார்த்து யூ ஹேவ் டு ஸ்டார்ட் யூசிங் இட். ஓகே. ஸோ அந்த மாதிரி வி ஹேவ் டு டூ. ஸோ என்னோட ஒர்க்கில் என்னெல்லாம் பண்ணும், இப்போ என்னால் பைப்லைன் ஆட்டோமேட் பண்ண முடியுது, ஐ கேன் கோ வித் ஏஐ. அது ஆட்டோமேட் ப்ளஸ் இன்டெலிஜென்ஸ் 2 கொடுக்குறேன், நான் பண்ணுறேன், இட் இஸ் டூயிங். பட் ஸ்டில் என்னன்னா ஒரு ஹியூமன் டச் தேவைப்படுது. ஓகே. அந்த டச்சில் நம்ம இருக்குமா, அந்த டச் அந்த ஹியூமனுக்கு ஒரு டச் அந்த ஏஐக்கு தேவைப்படுற இடத்துல நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா நான் பயப்பட தேவையில்லை. ஸோ அந்த இடத்துல நம்ம கொண்டு வந்து வச்சுக்கணும். ஸோ அதுக்கு வி ஹாவ் டு லேர்ன் லாட். ஓகே. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம போகணும். அதாவது நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த ஃபண்டமெண்டல் அந்த கோர் நாலேஜ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் படித்த விஷயத்தில் என் ஒர்க்கில் ஏஐ எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது பார்க்கணும், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் இப்போ வரைக்கும் டேட்டா இன்ஜினியரிங்கோட ஜேடி எடுத்தீங்கன்னா ஏஐ கேட்கறது இல்லை. 95% ஜேடிஸ் நான் பார்த்தாச்சு. எதுலேயும் தே ஆர் நாட் ஆஸ்கிங் ஏஐ. இப்போ ஆக்டிவாக ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு இருக்கிற ஜாப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, எல்லாமே பார்த்தாச்சு. எதுலேயுமே தே ஆர் நாட் எக்ஸ்பிளிசிட்லி மென்ஷனிங் ஏஐ. ஓகே, கேட்கல. பட் தெரிஞ்சிருந்தா நம்ம இன்டர்வியூவில் இருக்கிறப்போ நம்ம சொன்னோம்னா ஓகே, ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். அதை வச்சு நம்மளை வந்து அவங்க செலக்டோ இல்லை ரிஜெக்டோ பண்ண போகிறது கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம பயப்பட தேவையே இல்லை. ஓகே. ஸ்டில் எல்லா டேட்டா இன்ஜினியரிங் இன்டர்வியூஸ் எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் அட்டன் பண்ணுறதை வச்சு பார்க்குறப்போ ஏஐ கொஷின்ஸே வரதில்லை. அப்போ அந்த அளவுக்கு ஸ்டில் இட்ஸ் நீடட், ரைட்? ஏன்னா ஏஐயோட பபுள் இன்னும் வெடிக்கல. வெடிச்சா மட்டும்தான் அது எப்படி போகுன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அகைன் பீப்புள் ஆர் சேயிங் லைக் வரிட் அபவுட் டோக்கன் காஸ்ட், ஏபிஐ காஸ்ட் அப்படின்னு போகிறாங்க. இப்போ எப்படி வேணா திங்ஸ் மாறலாம். இவங்க சீப்பாக கொடுக்கணும்னா இவங்களுக்கு சர்வர்ஸ் தடை இல்லாமல் கிடைக்கணும். சர்வர்ஸ் தடை இல்லாமல் கிடைக்கிறதுக்கு இவங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் சர்வர் எங்கேயும் பண்ண முடியல, நிறைய எதிர்ப்பு வருது. ஸோ இதெல்லாம் ஒரு இடத்துக்கு வந்தால் தான் அந்த பபிள் பர்ஸ்ட் ஆகும். அந்த இடம் வர்ற வரைக்கும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஏஐ பற்றி இன்னும் ஆக்சுவலி எனக்கு சில கொஷின்ஸ் இருக்குது. பட் அது போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கொஷின். ஸோ நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ஜாபில் இருக்கீங்க, ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கீங்க, அண்ட் ஒரு ஃபேமிலி மேனாகவும் இருக்கீங்க. ஸோ எல்லார் மாதிரி உங்களுக்கும் 24 hours தான் இருக்குது. அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? ஸோ இது வந்து மோஸ்ட்டாக நிறைய பேர் கேட்குற கொஷின். அதுவும் எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் அந்த கொஷின் கேட்குறாங்க. ஸோ ஒன்று என்னென்னா, எனக்கு வந்து இது வந்து ஒரு 10-12 வருஷமாக பண்ணுறனால இது ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஹேபிட் ஆகும்போதே டைம் மேனேஜ்மெண்ட்டும் கூட வந்துடுது. ஸோ ஒவ்வொரு ரோல் நான் புதுசாக போகிறப்போ, அதாவது லைக் ஃபேமிலி மேன் ஆகிறேன், இப்போ ஹஸ்பண்ட் ஆகிறேன்றப்போ ஒரு இது இருக்கும், ஒரு ஸ்பைக் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு அப்பா ஆகிறப்போ எனக்கு ஒரு ஸ்பைக் இருந்தது. பட் இது ஈஸியாக என்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்சது. ஸோ நான் மோஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இப்போது கண்டென்ட் க்ரியேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனனால நிறையா ஷார்ட்ஸ் எடுக்க மாட்டேன். கொஞ்சம் ஷார்ட்ஸ் தான், அந்த மாதிரி போயிடுவேன். அப்புறம் லிங்க்டின் போஸ்ட், அப்புறம் இன்ஸ்டாகிராம். இது எல்லாமே ஒரு சாட்டர்டே வந்து உட்காந்தேன்னா ஒரு 3 hours ஒரு 3 வீடியோ, அதுக்கப்புறம் 5 போஸ்ட் 5 daysக்கு லிங்க்டின்ல ரெடி பண்ணி ஸ்கெடியூல் பண்ணிவிடுவேன். அந்த 3 வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அந்த வீக் மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே வர மாதிரி அல் ஸ்கெடியூல். இல்லை என்னால் 3 போட முடியலன்னா ஃபைன், 2 நிறுத்திக்குவேன். என்ன நான் ஓவர் ப்ரெஷர் பண்ணிக்க மாட்டேன். ஸோ சாட்டர்டே ஒரு 3 to 4 hours ஸ்பெண்ட் பண்ணுவேன், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து தம்ப்நெயில் டிசைன் இல்லை வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் போட இதாச்சுன்னா வீக் டேஸில் உட்காருவேன். ஸோ மோஸ்ட்டாக வந்து வீக் டேஸில் வந்து கண்டென்ட்டுக்கு உட்கார மாட்டேன். ஸோ ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னா லைக் ஐ ஸ்பெண்ட் டைம் வித் மை ஃபேமிலி. அதுக்கப்புறம் வந்து ஜிம் போகிறதா ஏதோ சம்திங் என்னோட அந்த மீ அவர் சம்திங் இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் சண்டே வந்து வெளில போகிறது எல்லாமே. ஏன்னா பிகாஸ் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவானுங்க, இல்லை எனக்கு தெரிஞ்சு நீ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை போல இருக்குது, இதெல்லாம் பண்ணாத, அதெல்லாம் அட்வைஸ் கொடுப்பாங்க. பட் எனக்கு என்னென்னா, எனக்கு நல்லா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தெரியும். நானும் என் வீட்டில் கேட்டுக்குவேன், நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் தானே, என் ஒய்ஃப்டையும் கேட்டுக்குவேன், பாப்பாட்டையும் கேட்டுக்குவேன். அதெல்லாம் தே ஆர் ஹாப்பி, லைக் வெளில கூப்பிட்டு போவேன். ஸோ இந்த ரொட்டீன் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ரீசன் எதனால் வந்து நான் எகெயின் மொனடைசேஷனுக்கு நான் போகாமல் இருக்கேன் அப்படின்னா, அதுக்குள்ளே போனால் எகெயின் ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும். இப்போ நான் ஒரு பெய்டு கோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அது ஃபாலோ பண்ணுறது, இல்லை அவங்க இப்போ பேமெண்ட்ஸ் ஒழுங்காக நடக்கலைன்னு சொன்னால் அவங்கள்ட்ட இது கொடுக்குறது, இல்லை குவாலிட்டி இல்லை எனக்கு ரீஃபண்ட் பண்ண. ஸோ இதெல்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் அது ஒரு மேஜர் ரீசன் எனக்கு. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒர்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா லைக் லாங் ஹவர்ஸ் டேஸும் இருந்திருக்கு. அது எப்படி வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்துடும், இல்லை ஆன் கால் சப்போர்ட்டில் இருக்கிறப்போ வந்துடும். ஐ மேனேஜ் இட் அகேன். ஸோ அங்கே ஆஃபீஸ் ஒர்க்ஸும் சரி, இங்கே வந்து ஒரு 1 hour கனெக்ட் பண்ணுவேன் வீட்டில் வந்துட்டு. ஸோ அது ஏதாவது மெயில்ஸ் ஏதாவது பார்க்க வேண்டியது இருக்குது, இல்லை மீட்டிங்ஸ் ஏதாவது பண்ணணும்னா அதை முடிச்சிடுவேன், அவ்வளோதான். லைக் எனக்கு ஸ்லீப் மேட்டர்ஸ். ஏன்னா எனக்கு ஸ்லீப் வந்து அந்த ஒரு 8 hours நான் கண்டிப்பாக தூங்கிடணும், இல்லைன்னா என் உடம்பு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடும். ஐ வில் கெட் ஹெட் ஏக்ஸ் அந்த மாதிரி. அதனால ஸ்லீப்பும் கரெக்டாக இருந்துடும். ஸோ அதனால் அதை நான் நல்லா தான் மேனேஜ் பண்ணுறேன். பட் நிறைய பேருக்கு இந்த கொஷின் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே. ஸோ
again speaking of your channel, இப்போ almost 300k subscribers மேலே இருக்காங்க. And what can we expect in future from Gowtham and data engineering Tamil? ஸோ நிறைய வந்து இப்போது ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து டேட்டா இன்ஜினியரிங் வித் ஏஐ. ஸோ வாட் வி கேன் டூ வித் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் டூ, அது ஸ்பெசிஃபிக்காக போகுது. இன்னும் நிறைய வந்து இன்டர்வியூ கொஷின்ஸ் ரிலேட்டட் டிஸ்கஷன்ஸ், ரியல் டைம் டிஸ்கஷன்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி பிளான் இருக்குது. அண்ட் தென் இதை வந்து இன்னும் மல்டிபிள் லாங்குவேஜஸில் வந்து டிப்ளாய் பண்ணணும்னு தோணுது. இப்போ தான் தெலுங்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஐம் பிளானிங் ஃபார் ஹிந்தி ஆல்சோ. தெலுங்கு நீங்கள் பேசுவீங்களா? தெலுங்கு நான் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் தெரியும். அது இன்னும் நிறைய என்ஹான்ஸ் பண்ணி நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ இட்ஸ் லைக் நாட் அ கம்ப்ளீட் நியூ லாங்குவேஜ் ஃபார் மீ. கொஞ்சம் தெரியும், அதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இன்னும் மல்டிபிள் லாங்குவேஜஸில் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவும் இருக்குது. ஸோ அதுவும் நடக்கும் கூடிய சீக்கிரம். ஆசம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ரியலி லைக் தமிழில் நிறைய பேருக்கு இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸோ இன்னும் இந்தியா ஃபுல்லாக உங்களோட efforts வந்து it's going to definitely help lot of students and freshers and people who are trying to get into tech. Yeah, thank you so much. ஸோ கௌதம், ரீசெண்டாக நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா லே ஆஃப்ஸ்னு எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் அக்ராஸ் த குளோப். அண்ட் ஈவன் நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லேயே கூட சில பேர் லே ஆஃப் ஆகிருப்பாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காமனாக சொல்கிற ஒரே ரீசன் பார்த்தீங்கன்னா ஏஐனால் people are getting replaced அப்படின்ட்டு நிறைய நியூஸ் வருது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏஐ தான் இதுக்கான மெயின் ரீசனா, இல்லை ஆர் தேர் எனி அதர் ரீசன்ஸ் அலாங் வித் இட்? ஸோ இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நமக்கு இந்த ஏஐ லே ஆஃப் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நிறையாவே நடந்துகிட்ருக்கு. பட் இது என்னென்னா லைக் முன்னெல்லாம் வந்து நமக்கு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸில் வந்து நிறையா லே ஆஃப்ஸ் நடக்கும். பட் இப்போ எப்படி இருக்குது, ஐ மீன் பிஃபோர் ஏஐ. ஸோ இப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து எல்லா செக்மெண்ட், அதாவது ஸ்டார்ட் அப்பு, ப்ராடக்ட், கேபிட்டிவ், சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி எல்லாத்துலேயுமே வந்து மாசாக வந்து அந்த லே ஆஃப் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லாருக்கும் வந்து ஓகே ஏஐ இஸ் த ரீசன் அப்படின்னு தெரியும். பட் அதில் வந்து அகெயின் 2 கேட்டகரி இருக்குது. அதாவது ஏஐயில் இப்போ இவங்க நிறையா எல்எல்எம்ஸ் மாதிரி டூல்ஸ் எல்லாம் இன்வென்ட் பண்ணுறனால ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரையோ இல்லை ஒரு டேட்டா இன்ஜினியரையோ வந்து அது ரீப்ளேஸ் பண்ணுதா அப்படின்ற ஒரு பார்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான அந்த லே ஆஃப் நடக்கிறதுங்க ரொம்ப கம்மி. ஸோ ஒரு எல்எல்எம் வந்து என்ன ரீப்ளேஸ் பண்ணுது, ஒரு டூல் இவங்க இன்வென்ட் பண்ணது வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட வேலை செய்யுது, இல்லை டேட்டா இன்ஜினியரோட வேலை செய்யுது, இல்லை ஃபுல் ஸ்டாக்கோட வேலையை செய்யுதுங்கிற அந்த ரீசன் இஸ் வெரி லெஸ், வெரி மினிமம். எதனால் மேக்ஸிமம் அந்த லே ஆஃப் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். கம்பெனிஸ்க்கு வந்து பணம் தேவைப்படுது. இவங்க அந்த பணத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் பண்ணி நம்ம காஸ்ட் கட் பண்ணணும் அப்படின்றதுல இந்த லே ஆஃப் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ இதை தவிர்த்து இப்போ ட்ரெடிஷ்னல் டூல்ஸ் இருக்கும், அதோட லைசன்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணலாம். வி டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தட். பைலட் ப்ராஜெக்ட்ஸ், பிஓசி ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறாங்க. அண்ட் தென் அகெயின் இந்த மாதிரி ஒரு மாஸ் லே ஆஃபும் பண்ணி அவங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து அவங்க அந்த அமௌண்ட்டை வந்து ரெடி பண்ண பார்க்குறாங்க ஜஸ்ட் டு இன்வெஸ்ட். ஏன்னா மார்க்கெட்டில் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டும் சரி, இன்வெஸ்டர்ஸும் சரி, அவங்க கொடுக்குற பணமும் பத்தாமல் அகெயின் வந்து கம்பெனிஸ் ஆர் டூயிங் திஸ். ஸோ இவங்க ஏன் இந்த ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும், இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னா பிகாஸ் தே வாண்ட் டு லைக் அந்த ஸ்டாக், அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ்லேருந்து அவங்க மார்க்கெட்லேருந்து எல்லாமே அவங்க அதுக்கு ஈக்குவலாகவே ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இதில் நிறைய கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் இன்வெஸ்டிங் ஹியூஜ் ஏஐயில். ஆனால் அவங்களோட பிஸ்னஸ் யூஸ் கேஸ்க்கு தேவைப்படுமான்னு பார்த்தீங்கன்னா மினிமல் தான். பட் ஸ்டில் அந்த ஒரு ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி பண்ணுறாங்க. ஸோ பெரிய மேஜர் கம்பெனிஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, இப்போ மெட்டா ஆகட்டும் இல்லை லைக் கூகுள் ஆகட்டும், அவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் நாட் இன் மில்லியன்ஸ், இட்ஸ் இன் பில்லியன்ஸ். இப்போ ரீசெண்டாக கூட அகெயின் கூகுள் இஸ் இன்வெஸ்டிங் 40 பில்லியன் இன் ஆந்த்ரோபிக். ஏன்னா அவங்கள்ட்ட ஆல்ரெடி ஜெமினி இருக்கு. ஸோ அதுதான் வந்து எல்லாரும் கேட்குறேன். ஜெமினி இருக்கப்போ வந்து மீம்ஸ், நிறைய மீம்ஸ் வந்துட்டு இருக்கு. லைக் ஜெமினி வந்து பாவமாக பார்க்குது, ஆந்த்ரோபிக்கோட கூகுள் கை கோத்துட்டு போகிற மாதிரி. பிகாஸ் அவங்க வந்து அகெயின் வந்து ஆந்த்ரோபிக்லையும் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இன் ரிட்டன் ஆந்த்ரோபிக் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தே ஹாவ் டு யூஸ் கூகுள்ஸ் சர்வர். ஸோ இது எல்லாமே வந்து லைக் அந்த மூட்டை பேசாமல் அங்கேயே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சர்க்குலர் இதாக தான் நடக்கும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒருத்தர் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அந்த சர்வீஸ் ஒருத்தர் வாங்குறாங்க, எல்எல்எம் ஒருத்தர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ த மார்க்கெட் இஸ் கோயிங் பிட்வீன் தீஸ் 3 people அந்த மாதிரி. பட் எண்ட் ஆஃப் டே என்னன்னா மார்க்கெட்டு ரேஸு அவங்களோட ஸ்டாக்ஸ் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறதுக்கு தான். ஸோ அதனால் இப்போது இந்த லே ஆஃப்ன்றது நடக்குது. சரி, நம்ம ஏன் அதை இவ்வளோ டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் டே நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷரோ இல்லை வந்து ஜாப் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பேசணும் அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, லே ஆஃப் நடக்குது, எல்எல்எம் வந்து பண்ணுது, ChatGPT பண்ணிடுது, கிளாட் பண்ணிடுது, லே ஆஃபும் பண்ணிடுறாங்க, அப்புறம் எதுக்கு நான் இதை படிக்கணும்னு நான் உள்ளே போகணும். தி ரியல் ரீசன் அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்களே யோசிப்பாங்க. அப்போது டூல்ஸ்னால நடக்கிற லே ஆஃபை விட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நடக்கிற லே ஆஃப் தான் அதிகம்
அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஓகே நம்ம படிக்கிறோம், நம்ம ஒரு எஃபோர்ட் போடுறது வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதை அவங்க தெரிஞ்சுக்கணும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால தான் அதிக லே ஆஃப் நடக்குதோ இல்லையோ, டூல்ஸால் வந்து இட்ஸ் நாட் ஹேப்பனிங் ஹியூஜ். அது மொதல் வந்து பீப்புள் ஷுட் நோ. ஓகே ஓகே காட் இட். ஸோ இந்த கேஸ் ஆஃப் இப்போது நம்ம ஜியோ பாலிட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேறு எங்கேயோ நடக்கிற ஒரு சம் இஷ்யூனால நம்ம இன்னைக்கு வண்டிக்கு போடுற பெட்ரோல் ரேட்டோ இல்லை நம்ம குடிக்கிற டீ காஸ்ட்டோ எல்லாமே ஏறுது. கரெக்ட். ஸோ இப்போது இந்த லே ஆஃப்ஸுக்கும் நடக்கிறது எல்லாமே ஏஐன்னு சொல்கிறோம். ஸோ இஸ் தேர் சம்திங் லைக் அன் ஏஐ பாலிட்டிக்ஸ்? ஏஐ பாலிட்டிக்ஸ், எஸ். ஸோ அது இருக்குது. லைக் ஜென்ரலாக வந்து எந்த ஒரு டெக்னாலஜியும் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே வர்ற டைமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸுக்கு அந்த டெக்னாலஜி பாலிட்டிக்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து 2013லேயும் நடந்தது, அதுக்கு முன்னாடியும் நடந்தது. ஸோ இப்போ என்னென்னா லைக் எகெயின் அந்த முந்தின கொஸ்டினோட அந்த டிஸ்கஷனோட தொடர்ச்சிக்கே வந்தோம் அப்படின்னா, ஸோ எகெயின் இந்த லே ஆஃப் நடக்குது. ஓகே, கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இட்ஸ் ஆல் ஃபைன். ஸோ அட் வாட் காஸ்ட்? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஓகே என்னோட எம்ப்ளாயிஸ் இவ்வளோ பேருக்கு லே ஆஃப் ஆகுது, ஸோ அது அந்த காஸ்ட் இல்லாமல் என்ன ஒரு இதுக்காக நீங்கள் ஒரு ரேஸில் போகிறீங்கன்னா என்ன அதோட மோட்டிவ் என்ன, உங்களுக்கான விஷன் என்ன அப்படின்னா லைக் மெனி கம்பெனிஸ் டசன்ட் நோ. நான் வந்து இல்லை ஏன்னா அவங்க என்ன சொல்ல எல்லாரும் போகிறாங்க, ஐ எம் ஆல்சோ கெட்டிங் இன்டு. அது ஒரு இன்ஸ்டாவில் எப்படி ட்ரெண்ட் ஆகுது ரீல்ஸ், எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி தான். இப்போ ஒரு இவன் ட்ரெண்டாக இருக்கா, நம்மளும் அந்த ட்ரெண்டுக்கு போகணும். இப்போ என்னன்னா எனக்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு சொன்னார், அவர் ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணுறாரு. ஓகே, அவங்களோட அந்த எண்ட் யூசர் ப்ராடக்ட்டுக்கும் ஏஐக்கும் லைக் ஆல்மோஸ்ட் லைக் 0% சம்மந்தமே கிடையாது. பட் அந்த கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா நம்மளும் அந்த ரேஸில் பார்ட்டிசிபேட் ஆகணும், நம்ம வி ஹாவ் டு அனௌன்ஸ் தட் வி ஆர் ஆல்சோ யூசிங் ஏஐன்னு சொல்லிட்டு நிறையா இன்வெஸ்ட் பண்ணி டோக்கன்ஸில், எல்எல்எம்ஸில், ஏபிஐஸில் இன்வெஸ்ட் பண்ணி அண்ட் தென் அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஹெவி லாஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ இந்த லாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி கம்பெனிக்கும் கிடையாது, பெரிய கம்பெனிஸ்க்கும் நடக்குது. அந்த லாஸையும் அவங்க ஈடுகட்டுறதுக்கு தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே அவங்க நடக்கிறாங்க. இப்போ 40 பில்லியன் 50 பில்லியன் ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுதுன்னா அதில் 10 பில்லியன் வேஸ்ட்டாகவே போகும், மீதி மட்டும்தான் அவங்க ஏதாவது யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எல்லாரும் இப்போ சொல்கிறது என்னென்னா ஏபிஐ காஸ்ட்டு, டோக்கன் காஸ்ட்டு, இந்த லிமிட்டேஷன் ஃபுல்லாகிடும். பட் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நம்ம ஒரு எண்ட் யூஸராக சாட் ஜிபிடியோ கிளாடையோ அந்த ஒரு 2500 சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம், இல்லை 399 வாங்கி யூஸ் பண்ணுறோங்கிறது அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பெரிய பெரிய கம்பெனி வந்து இவ்வளோ சீப்பாக கூட கிடைக்குது, எல்லாம் வாங்கி முடிச்சிடலாம். பட் ரியல் காஸ்ட் அவன் சம்பாதிக்கிறது நம்மள மாதிரி அந்த 2500 399 வாங்குற சப்ஸ்கிரிப்ஷன்லேயே கிடையாது. இந்த எல்எல்எம்ஸ் அவங்க வந்து கம்பெனிஸ்க்கு செல் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கறதாகட்டும், இல்லை அவங்க எல்எல்எம்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை ரன் பண்ணுறப்போ ஒரு பில்லு ஜென்ரேட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த பில்லெல்லாம் ரொம்ப ஹியூஜாக இருக்கும். நிறைய லீடிங் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுற கம்பெனிலலாம் நான் கேட்டது வச்சு சொல்கிறேன், பிகாஸ் தேர் பில் ஆர் வெரி ஹியூஜ். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த எல்எல்எம் ப்ரொவைடர்லாம் யார், இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சாட் ஜிபிடி எடுக்கிறேன் அப்படின்னா தே ஆர் லைக் டைட் அப் வித் மைக்ரோசாஃப்ட், இல்லை நான் வந்து கூகுளோட ஜெமினியோட ஏபிஐ யூஸ் பண்ணுறேன்னா தே ஆர் லைக் அகெயின் கூகுள் கிளவுட். ஸோ அவங்களோட சர்வஸ் அவங்க யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இட் ஆல்சோ இன்வால்வ்ஸ் தி கிளவுட் காஸ்ட் ஆல்சோ, நாட் ஜஸ்ட் த எல்எல்எம் காஸ்ட். ஸோ இது அப்போ இது இப்படி தான் போகுமா, அப்போ இந்த காஸ்ட் இவ்வளோ இதாக ஆகுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஆர்டிகுலேட் பண்ணி ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்பிள் டு ஆப்பிள் எனக்கு வேணும், ஸோ என் பழைய சிஸ்டமில் இந்த ஆப்பிள் இருந்தது அதே தான் எனக்கு இங்கே வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் டு அதோட ஜாகிரஃபி என்ன அதெல்லாம் பார்க்கறது இல்லை. இப்போ நான் அங்கே வந்து குளிரில் சொட்டர் போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா நான் திரும்ப சென்னையில் வந்து நான் சொட்டர் போட்டுட்டு தான் இருப்பேன்னு தான் அவங்க பார்க்குறாங்க. அப்போ எனக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஸ்வெட் ஆகும், அப்போ எனக்கு அந்த இதெல்லாம் எனக்கு மாறும், அப்போ என் பாடிக்கு ஏதாவது ஆகும். அதே தான் இங்கேயும் நடக்குது. ஸோ இப்போ அவங்க ட்ரெடிஷ்னலாக பண்ணிட்டு இருந்த சிஸ்டமையும் நான் வந்து எல்எல்எம்ல கொண்டு வந்து டம்ப் பண்ணுவேன், ஃபுல்லாக நான் க்ளவுடில் டம்ப் பண்ணுவேன் அப்படின்னா அங்கே குவரி காஸ்ட்டு, டோக்கன் காஸ்ட் எல்லாம் செகண்டுக்கு போயாச்சு. க்ளவுடெல்லாம் முதல்ல மினிட் சொல்லிட்டு இருந்தான், இப்போ அவனே செகண்டு pay for what you use செகண்டுக்கு போயிடுச்சு. ஸோ LLM is also interlinked with cloud. இதுவும் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ கிளவுடை தனியாகவும் நம்ம LLM தனியாகவும் பார்க்குறோம், இல்லை ஏஐ தனியாகவும் பார்க்குறோம். இட் இஸ் அகெயின் கைண்ட் ஆஃப் இன்டர்லிங்க் கம்ப்ளீட்லி. அதே மாதிரி வந்து ஒண்டர்ஸ் பண்ணுற கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் பில்லர்ஸ் தான் இவங்க. இந்த கூகுள் ஆகட்டும், மெட்டா ஆகட்டும், மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், சாட் ஜிபிடி, ஆந்த்ரோபிக் மாதிரி கம்பெனிஸ் தான் தே ஆர் டூயிங் ஒண்டர்ஸ் வித் ஏஐ. ஸோ நம்ம வந்து அகெயின் எக்ஸிஸ்டிங் யூஸ் கேஸை வி ஆர் கைண்ட் ஆஃப் ட்ரைங் டு ஆட்டோமேட் ஆர் சம்திங். ஒரு சில ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் தான் அதில் விதிவிலக்கா புது புது விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எல்லாரும் அதில் ஃபிட்டுன்னு ஆகுறாங்க. ஸோ இதுவும் கைண்ட் ஆஃப் ஒரு நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஏஐ பாலிடிக்ஸ் தான். பிகாஸ் யூ யூஸ் ஐ வில் ஆல்சோ யூஸ். அந்த மாதிரி இஃப் ஐ எம் நாட் யூஸ் ஓகே என்ன நீங்கள் வந்து வெளியில் வச்சு பார்க்குறீங்க, இல்லை என்னையும் உள்ளே வச்சு பாருங்கள். ஸோ அது எல்லாம் உள்ளே வராங்க. ஸோ இவங்கெல்லாம் எப்போ இதை தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா லைக் அந்த ஒரு பபிள் வந்து லைக் பர்ஸ்ட் ஆகாது,
அந்த பபிள் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வர்றப்போ இப்போ இப்படி இருக்கு, அது அகெயின் இப்படி வர்றப்போ தான் பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட், அந்த பெல் டயக்ராம் மாதிரி. ஸோ அந்த இடத்துல பீப்புள் வில் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு யூஸ். ஏன்னா இப்போ போயிட்டு பில் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வி ஆர் இன் த டெஸ்டிங் ஃபேஸ், அப்படி தான் வரும். இன்ஃபேக்ட் சில கம்பெனிஸ் எல்லாம் எம்ப்ளாயீஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, டேலண்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட இவ்வளோ டோக்கன்ஸ் இருக்குது, அன்லிமிட்டட் டோக்கன்ஸ் இருக்குது. எக்ஸாக்ட்லி. அதுவும் இப்போ நிறைய கம்பெனிஸ் என்டர்பிரைஸாகவே ChatGPT, Claude எல்லாம் வாங்கி தே ஆர் கிவிங் இட் டு த எம்ப்ளாயீஸ் அண்ட் தென் தே ஆர் ஆஸ்கிங் தெம் டு யூஸ். நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், எல்லாரும் அதை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே அந்த அந்த ஒரு இதுக்குள்ளே வரது தான். ஒரு பொம்மையை கொடுத்து விளையாடுங்கப்பா அப்படின்ற மாதிரி. அதாவது பீப்புள் ஆர் எக்ஸ்ப்ளோரிங். அப்போ என்ன ஆகும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே அதிக டோக்கன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இஷ்டத்துக்கு ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இண்டிவிஜுவல் ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ்க்கும் அது போயிடுறதுனால. அதுவும் தே ஆர் நாட் ஸ்டாப்பிங் வித் ஒன் வெண்டார். ஜெமினை, பெர்ப்ளெக்சிட்டி, Claude எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. தே ஆர் கிவிங். அண்ட் அந்த என்டர்பிரைஸ் எடிஷனுக்கும் அவன் ஹியூஜ் ஆஃபர்ஸ் கொடுக்குறான். அதுலேயும் அவன் ரெண்டாவும் பிரிக்கிறான். என்டர்பிரைஸ் எடிஷன் என்னோட எல்எல்எம் நீங்கள் தனியாக யூஸ் பண்ணுங்க, அது தனி பில்லு. அண்ட் நீங்கள் ஏபிஐ கால்ஸ் என் மாடலுக்கு பண்ணுறீங்க இல்லையா, அது தனி பில் அப்படின்னு போகுது. அகைன் அந்த ஏபிஐ ரன் ஆகுறது ஒரு கிளவுடு, அதுக்கு தனி பில். கரெக்ட். ஸோ இந்த மாதிரி நிறையா போயிட்டு கிட்டத்தட்ட இப்போது நம்ம ஊரில் ஜியோ வந்த புதுசில் வந்து எல்லாம் ஃப்ரீன்னு கொடுத்துட்டு அப்புறம் ஒரு காஸ்ட் வந்தது இல்லையா. இன்னைக்கு ஏஐ ரீசெண்டாக தான் வந்திருக்கு, அதுக்கு பின்னாடி நிறைய எனர்ஜி காஸ்ட் எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ மேபி லைக் லான்ச் ப்ரைஸ் மாதிரி எல்லாமே கம்மியாக இருக்குது. பட் மேபி டவுன் த லைன் அதோட ஆக்சுவல் ப்ரைஸ் கஸ்டமருக்கு ஃப்ளோ ஆகுறப்போ ஏறலாம். எஸ், தே கேன் இன்க்ரீஸ் டெஃபினெட்லி. இப்போ என்னென்னா இவங்க வந்து இப்போ நீங்கள் ChatGPT, OpenAI இல்லை ஆந்த்ரோபிக்கெல்லாம் எடுத்திங்கன்னா அவங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க நிறைய ஹியூஜ் வால்யூம் போட்டுட்ருக்காங்க. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ChatGPT வந்து அவங்களோட அந்த ரெவன்யூ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் இவங்க கை காசை போட்டு வந்து தேவர் பீன் ரன்னிங் த டோக்கன்ஸ். அவங்களுக்கு இப்போ இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெல்லாம் இன்னொரு பெரிய மேஜர் ப்ராப்ளம் சர்வஸ். இப்போ அவங்களால நிறைய இடத்துல சர்வஸை டிப்ளாய் பண்ண முடியல. நிறைய இடத்துல வந்து அதுக்கு வந்து ப்ரொட்டஸ்ட் நடக்குது. கவர்மெண்ட்ஸ் ஆர் நாட் அலோவிங் இட். ஸோ குளோபல் வார்மிங் இதை உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. இது ஈவன் நிறைய இதில் வந்து சாம் சொல்லியிருப்பாரு, ஆலன் மஸ்க் கூட சொல்லியிருப்பாரு. ஸோ வி ஆர் லைக் the power is what like எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் ஆலன் மஸ்க் சொன்னா நான் ஸ்பேஸில் வந்து சோலார் சிஸ்டத்தை வந்து வச்சு நான் அங்கிருந்து நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். பட் தட் இஸ் நாட் லைக் நாளைக்கு நடக்க போகிறதுன்னு இல்லை. இட் டேக்ஸ் டைம். ஸோ அவங்க இதெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு எவ்வளோ நாள் இந்த இதெல்லாம் இப்படி ஃப்ரீயாக கொடுக்க முடியும், ப்ளஸ் வந்து எனக்கும் நான் எப்படி இவ்வளோ நாள் லாஸில் போயிட்டு இருக்க முடியுங்கிறதெல்லாம் பீப்புள் ஆர் ஃபிகரிங் அவுட். அந்த ஃபிகரிங் அவுட்டுக்கு அவங்க போடுற காசு தான் பில்லியன்ஸில் போட்டுட்ருக்காங்க. அண்ட் அதை அங்கே போடணுங்கிறதுக்காக சேவ் பண்ணுறதுக்கு தான் தே ஆர் டூயிங் ஆல் திஸ் எக்ஸிஸ்டிங் டூல்ஸை வந்து சன்செட் பண்ணுறதாகட்டும் இல்லை லே ஆஃப் பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே. பட் அகெயின் வந்து ஒரு கம்பெனி பெர்ஸ்பெக்டிவாக மட்டும் இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவலாக இல்லை இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்க்காக நம்ம சொல்லணும் அப்படின்னா த லே ஆஃப்ஸ் ஆர் பிகாஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதை வச்சுட்டு நிறைய எங்கிட்ட சொல்கிறவங்களே, அண்ணா இந்த மாதிரி நான் படிச்சுட்டு தான் இருக்கேன், இப்போ பைத்தான்லாம் நான் அடிக்கிறேன், பட் அது 1 செகண்டில் கொடுத்துருதே ChatGPT, அந்த மாதிரி அவங்கள மைண்டில் போய் ஃபிக்ஸ் ஆகிறனால இதுக்குள்ளே வரலாமானே எனக்கு வந்து யோசனையாக இருக்குது. இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 மந்த்து லைக் லாஸ்ட் 1 மந்த் மட்டுமே எனக்கு வந்து 15 பேர் வந்து டேட்டா இன்ஜினியரிங்குள்ளே புதுசாக ஜாப்குள்ளே போயிருக்காங்க, ஈவன் ஃப்ரெஷர்ஸ். ஏன்னா எனக்கு இது என்கிட்ட சொன்னவங்க. என்னோட ரீசெண்ட் இன்ஸ்டா ஸ்டோரி போய் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் வரிசையாக போட்டிருப்பேன். ஸோ தேர் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அது இல்லாமல் இல்லை. பிகாஸ் அந்த ஒரு இவங்க எல்லாமே 3 to 4 year எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் 2 year எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் இந்த ஜாப் எல்லாம் கிடச்சது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இல்லாமல் இல்லை. பிகாஸ் இன்னும் கம்பெனிஸ் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு டெவலப்பர் அப்படி தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல உட்கார வச்சு பண்ணிட்டு அவங்களே பேக் அடிச்சு. எக்ஸாக்ட்லி. ஏன்னா டோக்கன் காஸ்ட் நிறைய ஆகுதுன்னு இப்போ நிறைய இடத்துல வந்து ஏஐ ஏஜென்ட் லே ஆஃப்னு சொல்லி ரெடிட்ல போயிட்டு இருக்கு. அதாவது ஏஜென்ட்டை லே ஆஃப் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, திரும்ப எம்ப்ளாயிவே ரெக்ரூட் பண்ணி. இட்ஸ் ரியலி ஹேப்பனிங். ரெடிட்ல வந்து அவங்க டீட்டெயில்ஸோடய போட்டிருக்கானுங்க, இந்த கம்பெனி இந்த மாதிரி சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் பிளின்ல கூட நிறைய பேர் வந்து என்னோட ஏஜென்ட்டோட காஸ்ட் பயங்கரமா ஆகுது, அதுக்கு பதிலாக ஐ வில் ஹையர் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவனுக்கு நான் வந்து ChatGPTயோ இல்லை கிளாடோட ஆக்சஸையோ கொடுக்குறேன், லெட் ஹிம் கனெக்ட் வித் த கிளாட், அதோட சேட் பண்ணி அவன் சொல்யூஷன் கொடுக்குறேன், எனக்கு அந்த அளவுக்கு இருந்தா போதும் அப்படின்னு. அதான் அந்த பபிள் வந்து அப்படியே இப்போ மெதுவா அந்த பெல் கீழே வருது. அது கம்ப்ளீட்டா வராது, பட் இட் ஸ்டாப்ஸ் இன் சம் பிளேஸ். இப்போ இதை என்ன நடக்கும்னு வச்சுக்கோங்களேன், இவங்க எல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்பவும் ஹைரிங் நடக்கும். இட் வில் பி மாஸ் ஹைரிங் நடக்கும், டெஃபினட்டா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒவ்வொரு ரெவல்யூஷன், நம்ம இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், மெக்கானிக் ரெவல்யூஷன்லாம் வர்றப்ப இதே தானே ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால வந்து அந்த ரெவல்யூஷனுக்கு அப்புறம் நமக்கு அடுத்து வந்துருச்சுன்னு சொல்றோம். இப்போ ஏஐக்கு அப்புறம் என்ன வருதுன்னு இன்னும் யாருக்கும் தெரியாதனால இதுதான் எண்டு அப்படிங்கிறாங்க. பட் டெஃபினெட்லி இட் இஸ் நாட் கோயிங் டு பி அன் எண்ட். ஸோ இதுக்கப்புறம் வரும், அதில் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும், அண்ட் தென் லைக் people will get new jobs.
ஸோ அடாப்டபிலிட்டி இஸ் த கீ இங்கே. கரெக்ட். எஸ். நம்ம என்ன பண்ணணும், எண்ட் ஆஃப் டே வந்து இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாப் பண்ணாமல் நம்மளை அப்டேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். இப்போ என்னோட ஏஜ் உங்கள் ஏஜுக்கே தெரியும், நம்ம இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ இவங்களும் படிக்கணும், லைக் வித் நாட் வித் ஒன் டெக் ஸ்டாக் 4-5 விஷயம் படிங்க. இப்போல்லாம் ஃப்ரெஷரையே சிஸ்டம் டிசைன் கேட்குறாங்க, தப்பு இல்லை. நம்ம அந்த சஸ்டைனபிலிட்டி நம்ம இருக்கணும், நம்ம அதில் அந்த கம்பீட் பண்ணணும்னா நம்ம அந்த இண்டஸ்ட்ரி கேட்குறத நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறதுல தப்பு கிடையாது. கரெக்ட். ஸோ இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷராக இருக்க ஒரு ஆளுக்கு சிஸ்டம் டிசைன் ஆகட்டும், இல்லை வந்து டேட்டா இன்ஜினியரிங் ஆகட்டும், இல்லை ஃபுல் ஸ்டாக் ஆகட்டும், இது எல்லாமே தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இன்றைக்குமே இண்டஸ்ட்ரி அவங்கள வந்து ஒரு வியந்து தான் பார்க்குது. ஓ இவ்வளோ தெரிஞ்சிருக்கா, நாட் வித் ஓகே எனக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் தெரிஞ்சால் போதும், இல்லை சீக்வல் தெரிஞ்சால் போதுங்கிற காலம் மலையேறிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி போனாவே என்ன கேட்குறாங்க, இப்போ நானும் நீங்கள்லாம் போனப்போ கேட்பாங்க, என்னப்பா இது கூட தெரியலங்கிறா தான் வந்து கூகுளில் பண்ணால் வருதே, அந்த மாதிரி இன்னைக்கு என்னங்கிறாங்க சாட்ஜிபிடியில் பண்ணால் வருது. ஸோ அந்த வருதே அப்படி சொல்கிற அந்த இது மாறவே இல்லை. அன்னைக்கு கூகுள், அன்னைக்கு இன்டர்நெட்டு, இன்னைக்கு சாட்ஜிபிடி, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ திங்ஸ் ஆர் தேர், சேம் ரெக்குயர்மெண்ட் நமக்கு இருந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் லிங்க்டின் ஜாப்ஸ் போனாவே நிறைய வேகன்சிஸ் இருந்துட்டு தான் இருக்குது. நம்ம வந்து இன்னும் பயங்கரமாக ஷேப் பண்ணணும். தட் இஸ் த ஒன்லி திங் வி ஹேவ் டு டு. ஓகே ஓகே. பட் தோஸ் ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஏஐ பற்றி நான் பேசணுன்னு தான் இங்கே தனியாக ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து உட்காந்துருக்கேன். பட் தென் இல்லை, தட் இஸ் குட். நீங்கள் அந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்தது நல்ல விஷயம். ஏன்னா நம்ம போகிறோம், ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறோம், அது ரிலேட்டடாக நம்ம படிக்கிறோம், இல்லை அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் தெரிஞ்சுக்கிறோன்றதை மட்டும் இல்லாமல் அதை தாண்டி பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறதும் வி ஷுட் நோ. அதுக்கு ஜென்ரலாக நீங்கள்லாம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களை விட வந்து ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு அதிகமாக இருக்கிற ஆட்கள், டைரெக்டாக பிஸ்னஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறவங்க, டைரெக்டாக வெண்டாஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறவங்கள்ட்ட போய் பேசணும்னாவே அவ்வளோ விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அப்போது பிஹைண்ட் த சீன் என்ன நடக்குதுங்கிறதும் நமக்கு தெரிஞ்சுக்கும். அந்த கவர்னன்ஸ் ஆகட்டும், செக்யூரிட்டி ஆகட்டும், ஒரு பிஸ்னஸ் ஒரு கண்ட்ரிக்குள்ளே எப்படி வருது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல்எல்எம் மாடல் இந்த கண்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வேறொரு இதுக்கு போகிறோம், ஆல்டர்னேட்டுக்கு போகிறோம், அந்த மாடல் அவ்வளோ காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அந்த சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்ஸ் ஆகட்டும், இல்லை சீனியர் மேனேஜர்ஸ், இவங்களோடலாம் பேசும்போது அசால்ட்டாக நமக்கு வரும், அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும் நமக்கு. கரெக்ட். பிகாஸ் தே ஆர் த ஒன்ஸ் ஆர் ஹேண்ட்லிங் இட், டீலிங் இட் டே டு டே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்களேன், நம்மளோட கெரியர் ஷிஃப்ட் ஆகட்டும், ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் என் ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். கரெக்ட். இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு டெஃபினெட்லி எக்ஸாக்ட்லி. ஏன்னா இப்போ உங்கள் மேனேஜருக்கு மேலே இருக்கவங்கள்ட்டலாம் பேச வாய்ப்பு கிடைச்சா பேசுனீங்கன்னாவே போதும், வித் ஒரு டீயோ இல்லை ஒரு காஃபியோ நீங்கள் அது பண்ணாவே போதும். ஸோ யூ வில் நோ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகே ஓகே ஓகே, கிரேட். தட் வாஸ் ரியலி குட் இன்சைட்ஸ் கௌதம். ஓகே, பெல் சவுண்ட் கேட்குது, பிரியாணி வந்துருச்சு போல இருக்கு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். 1 hour later. சாப்பிட்ட பிரியாணிக்கு ஒரு வாக் வந்திருக்கிறது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். குறைச்சிருவோம். பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ எங்கள் டீம்லேருந்து இன்னொருத்தர் வந்திருக்காரு இங்கே உங்ககிட்ட இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு. ஸோ லெட்ஸ் மீட் ஹிம். கண்டிப்பா ப்ரோ, எப்படி இருக்கீங்க? அது ரொம்ப நாள் ஆச்சு. சீரியஸ்லி கிட்டத்தட்ட 1 இயரா பிளான் பண்ணோம். ஃபைனலி இட் ஹஸ் ஹேப்பன் டுடே. சூப்பர். நான் இவர் மட்டும் தான் நினைச்சேன். நான் சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இன்னைக்கு. சூப்பர் ப்ரோ. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. இப்போதான் நாங்கள் பிரியாணி முடிச்சுட்டு. நைஸ். குட். சர்ப்ரைஸ் எனக்கு. ஸோ ஹரிஷ், இவ்வளோ நேரம் நான் அவரை கொஸ்டின் கேட்டேன். இப்போ நீங்க ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சிருக்கீங்கல்ல, இறக்குறேன். ஒரு நல்ல ஸ்பாட்டா போய் பேசலாமா? ஷூர். ரொம்ப சூடா இருக்கு. நேரலா போயிடலாம். வாங்கலாம். வாங்க ப்ரோ. அப்பா ப்ரோ, ஒரு ஆயுதம் இருக்கு, ஆயுதத்தை எடுக்கவா? கண்டிப்பா. ஸோ எல்லாருக்குமே வந்து டேட்டா இன்ஜினியரிங் தமிழ் சேனலோடைய ஃபவுண்டர் கௌதம் எஸ்பி அது தெரியும். ஆனால் கௌதம் இஸ் மோர் தென் தட். உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, உங்களுக்குன்னு பிடிச்சது பிடிக்காததெல்லாம் இருக்குது. ஐ மீன் நீங்கள் வந்து ஒரு டியூட்டர், மென்டர், அதையும் தாண்டி தேர் இஸ் சம்திங் மோர் இல்லையா? அதை வந்து ஒரு அன்ஃபில்டர்ட் வெர்ஷனாக உங்களுடைய ஆடியன்ஸுக்கு போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செட்டப் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ வி ஹாவ் அ செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். இது வந்து மேபி உங்களோட ஆடியன்ஸ் சில பேர் இதை ஓகே கௌதம் இது பண்ணுவாரா, அவருக்கு இது பிடிச்சிருக்குமா, இந்த மாதிரி தாட்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து அவங்க கிட்ட எழுதிட்டு போறோம் இப்போ நாம. ஸோ ரொம்ப பர்சனலா இருக்காது, ஆனா கொஞ்சம் இருக்கும். அதான் நீங்க ரேபிட் ஃபயர்னு சொல்லவும் சரி, ஏதோ பர்சனலா இவ்வளோ இறங்க போறீங்களோன்னு நினைச்சேன். இறங்குவோம். இறங்கலாமா? யா ஷூர். ஓகேங்க ப்ரோ.
ஸோ நீங்கள் ஒரு டேட்டா இன்ஜினியர், பல டேட்டா இன்ஜினியர்ஸ் உருவாக்கியிருக்கீங்க. பட் நீங்கள் ஒரு டேட்டா இன்ஜினியராக ஆகலைன்னா என்னவா இருப்பீங்க? ஸோ எனக்கு டேட்டா இன்ஜினியரிங்காக நான் ஆகலைன்னா கண்டிப்பாக ஐ வில் பி அன் ஆர்டிஸ்ட். எனக்கு சின்ன வயசுலேருந்து அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெயிண்டிங்ஸ், கிளாஸ், காஃபி, லீஃப் அப்படின்னு சொல்லி பெயிண்டிங்லேயே லைக் 10 to 15 டைப்ஸ் ஆஃப் பெயிண்ட்லாம் பண்ணுவேன் நான். நிறையா மெடல்ஸ், அவார்ட்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருக்கேன். பட் அந்த பீரியட்ல வந்து ஓகே இதுக்கெல்லாம் வந்து ஒரு படிப்பு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஓகே லைக் ஐ வாஸ் லைக் ஓகே ஃபைன், சரி லைக் கம்ப்யூட்டர். அதுக்கு அடுத்து எனக்கு இருந்த ஒரு பிடிச்ச விஷயம் வந்து கம்ப்யூட்டர். அதனால சரின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டருக்குள்ள இல்லைன்னா டெஃபினட்டா ஆர்டிஸ்ட் ஆயிருப்பேன். உங்க ஸ்டுடியோலயே பார்த்தேன் நிறைய கலர்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்க. திரும்ப எல்லாம் வாங்கி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போவே எனக்கு சான்ஸ் கிடைச்சா ஒரு பேக்ல போயிட்டு மாற முடியும்னா நான் கண்டிப்பா பின்னாடி போய் டைம் டிராவல் பண்ணி டைம் மிஷின் கிடைச்சா ஐ வாண்ட் டு பி an artist. Didn't expect this, but cool super. And like நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம். ஆனா ஒரு தப்பு வந்து இப்போ வரைக்கும் ரெக்ரெட் பண்ணுவோம் நாம. அது கெரியரா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். அந்த மாதிரி இந்த நஷ்டத்துல இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் பாரு வாழ்க்கையில அப்படின்னு நீங்க ரெக்ரெட் பண்ற ஒரு விஷயம். நிறைய ரெக்ரெட் பண்றதுன்னா லைக் லைக் பேக் இன் டைம்ஸ் லைக் ஒரு 5-6 years பேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் எனக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. பட் அகெயின் லைக் நான் போகல. அதுக்கு தேர் ஆர் சம் ரீசன்ஸ் அது இருந்தது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணல. அது ஒன்று ஐம் ஃபீலிங் லைக் ஓகே பண்ணியிருந்துருக்கலாமோ, மிஸ் பண்ணிட்டோமோ, லைக் அது ஒரு ரிக்ரெட் இருந்துட்டு தான் இருக்கு. ஓகே அது பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு லைக் நான் எக்ஸ்ட்ராவா வந்து நிறைய விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டதுல வந்து ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் பிளேயிங் வயலின். அது வந்து பாதியில அதையும் விட்டேன். ஸோ லைக் அது கிளாஸ் போனேன், தென் ஒரு 6-7 monthsல விட்டேன். அதை விட்டுருக்க கூடாது, போயிருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அது ஒரு ரிக்ரெட். ஸோ மெயின் 2 regrets ஆல்வேஸ் என் மைண்ட்ல ஓடுறது இதுதான். அகைன் வயலின், அகைன் இட்ஸ் an art. எங்க போனா அந்த ஆர்ட் கனெக்ட் ஆகுது. நைஸ் ப்ரோ, நைஸ். ஸோ ரெக்ரெட் பேசுனீங்க. இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, ஓகே ஐ ஷுட் கோ டு திஸ் பிளேஸ் இன் மை லைஃப் டைம். அந்த மாதிரி உங்களுடைய அந்த ட்ரீம் டெஸ்டினேஷன் என்ன? ஸோ என்னோட ட்ரீம் டெஸ்டினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஹில் ஸ்டேஷன் போகணுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் என்ன ப்ராப்ளம் என்னன்னா எனக்கு மோஷன் சிக்னஸ் இருக்கு. ஸோ என்னால் எங்கேயுமே ஹில்ஸ் டிராவல் பண்ண முடியாது. இப்போ வரைக்கும் எனக்கு இருக்காது. ஸோ எனக்கு வந்து எல்லா ஹில் ஸ்டேஷன் போகணும். ஈவன் அவுட் சைட் தமிழ்நாடு, அவுட் சைட் இந்தியா கூட எனக்கு ஹில் ஸ்டேஷன் போகணுங்கிறது இன்னைக்கும் ஆசை தான். ஸோ அது வந்து லைக் சின்ன ஹில்ஸ் எல்லாம் இப்போதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பெரிய பெரிய ஹில் ஸ்டேஷனும் போகணும். ஸோ நான் இன்னும் கொடைக்கானல் போனதில்லை, இன்னும் நான் ஊட்டி போனேன். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இந்த ரீசன். ஓகே definitely like one day we will check together. Definitely. Yeah bro. And you recently said நீங்க gym மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. So how's your progress going in gym and everything? So gymல progress நல்லா போகுது. பட் என்னன்னா அந்த டெடிகேஷன் ஃபாலோ பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. with respect to diet, especially diet. அது ஃபாலோ பண்றது. பட் என்னன்னா நான் வந்து அது ஜிம்மை வந்து I didn't see that as a luxury now. என்னோட ஏஜ் அண்ட் நம்ம பண்ற லைஃப் ஸ்டைல் என்ன அந்த கட்டாயத்துக்கு இப்போ you have to do gymங்கிற மாதிரி நெசசிட்டி ஆயிடுச்சு. ஸோ அகைன் அது நான் this is also one regret I would say. லைக் இது நான் பண்ண வேண்டிய வயசுல நான் பண்ணியிருக்கேன். So I should have started this like 23, 24, 25 அந்த டைம்ல நான் பண்ணியிருந்தேன். So I feel like it's kind of people will say it is like not too late, but then அந்த ஒரு பொசிஷனுக்கு வரப்பதான் நமக்கு தெரியும் being a family or a father, like okay doing a job, content creation. இப்போ வந்து என் உடம்புக்காக இப்போ நான் ஃபுல் டைம் போட்டே ஆகணும். அந்த ஒரு கம்பல்ஷன்ல இருக்கேன் நான். ஸோ பிகாஸ் ஆஃப் சம் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் அதை நான் போயே ஆகணும்னு இருக்கு. அது ரிலாக்ஸா பண்ற மாதிரி டைம் ஆயிருச்சுன்னா I have to go to gym, I have to report to my trainer அப்படிங்கிற மாதிரி இருக்கு. Again it's an advice to your audience as well. As like நீங்க எவ்வளவு எங்க இருக்கீங்களோ அதுல சில விஷயங்கள் நம்ம பண்ணிரணும்ங்கிறதுல ஒண்ணு வந்து ஃபிட்னஸ். irrespective to anything that you are doing or even you are not doing anything, நம்ம வந்து வெல்னஸ்க்காகவும் we have to spend time. Wellness is very important. அது வந்து பிசிக்கலுக்கும் சரி மென்டலுக்கும் சரி கண்டிப்பா you have to spend time, money எல்லாம். எக்ஸாக்ட்லி மெட்டீரியலிஸ்டிக்கா ஸ்பெண்ட் பண்றது நமக்காக நம்ம பிசிக்கலா இப்போ ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். மென்டலா பாத்தீங்கன்னா யூ ஷுட் இப்போ நீங்க நிறைய இடத்துக்கு போகணும், டெஃபினட்டா போகணும். ஸோ 4 இடத்துக்கு போகணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். உங்க மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை நீங்க கண்டிப்பா. இது ஒரு அப்ராட் தான் இல்லை, இங்கேயே நீங்க எங்க வேணாலும் போகலாம். பிகாஸ் அது நாளைக்கு நம்ம நினைப்போம் ஓகே இன்னும் நம்ம வந்து ஃபியூச்சர்ல நல்லா ஏர்ன் பண்ணிட்டு போகலாம். அப்படி இப்பனா நீங்க ஒருத்தர் போற மாதிரி இருக்கும், ஃபியூச்சர்ல நீங்க ஒரு ஃபேமிலியாவே கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வரும். ஸோ இப்போவே நீங்க எவ்வளவு போக முடியுமோ இடங்களுக்கு போயிடலாம். நான் ஒரே ஊர்ல இருந்துட்டு சுத்துறது சொல்லலை. யூ ஹாவ் டு டிராவல், முடிஞ்ச வரைக்கும் சோலோ டிராவல். யார் ஃபாலோ பண்றாங்களோ நான் கண்டிப்பா ஃபாலோ பண்றேன்.
நீங்கள் இது வரைக்கும் ஒரு எத்தனை வீடியோ நீங்கள் போட்டிருப்பீங்க நான் வந்து யூடியூப்ல? லைக் 1500 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருப்பேன். ஓகே. ஆல்மோஸ்ட் அதில் ஒரு 400+ வீடியோஸை நான் டெலீட்டும் பண்ணியிருப்பேன். டெலிட் பண்ணி ஸோ ஓகே. ஆல்மோஸ்ட் இப்போ லைக் 2K டெஃபினட்டாக கிராஸ் பண்ணியிருப்பேன். ஓகே. For sure. போட்டது போடாதுன்னு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணது மட்டுமே ஒரு 2000 இருக்கும். ஆமாம் ஆமாம். இதுல ஏதாவது ஒரு வீடியோ நல்லா எடுத்து முடிச்சிட்டு அடாடா ஆடியோ இல்லையே அப்படின்னு அது பல வீடியோஸ் இருக்கு, அந்த மாதிரி பல வீடியோஸ் இருக்கு. ஆடியோன்னு இல்லை, ரெக்கார்டே பண்ணாம 30 நிமிஷம் பேசி ஐயோ அப்படி இருக்கும். அது முடிச்சுட்டு வந்தோடனே அப்படி இருக்கும். ஏன்னா எனக்கு நிறைய பேருக்கு தெரியும் நான் 2 லாங்குவேஜஸ்ல போடுவேன். ஸோ 2 லாங்குவேஜஸும் எனக்கு வந்து அடுத்து போட்டுட்டேன் அப்படின்னா அடுத்து எடுக்கணும், உடனே எடுக்கணும். நான் கேப் விட மாட்டேன், ஸ்லோ போயிடும். தமிழுக்கு எடுத்துட்டு வந்து உட்காந்துட்டு பார்த்தா கேமரா ரெக்கார்டே ஆயிருக்காது, சவுண்டு எனேபிள் ஆயிருக்காது. அந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த இடத்துல வந்து தேர்ட் லாங்குவேஜ் இப்போ வரப்போகுது. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. ஸோ நான் தேர்ட் லாங்குவேஜ் லைக் தெலுங்கு வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக கூட நான் ஸ்டார்ட் பண்ணேன். லைக் அங்கே வந்து கொஞ்சம் ஆடியன்ஸ் வந்துட்டாங்க. எல்லாருமே தேர் ஹாப்பி வித் மை தெலுங்கு. எங்கடா ரொம்ப ஓட்ட போறாங்களோ அப்படின்லாம் நினைச்சேன். பட் இட் வாஸ் குட். இது ஒன் ஆஃப் த ரிக்ரெட் ஐ வுட் சே when it comes to my channel. ஸோ முதல்ல நான் மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல வந்து இறங்கியிருக்கணும் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த. ஏன்னா ஏர்லி ஸ்டேஜ் அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணப்பவே வந்து 2ன்னு நான் இருந்தேன். அப்பவே தெலுங்கு ஹிந்தி எல்லாம் இவ்வளோ ஸ்டார்ட், அதாவது லேர்ன் பண்ணியாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. பட் இட்ஸ் நெவர் டூ லேட். அட் த ரைட் டைம் வருது. அண்ட் ஐ ஹோப் த தெலுங்கு ஆடியன்ஸ் ஆர் ஆல்சோ கோன் லவ் யுவர் கண்டென்ட் அண்ட் எவ்ரிதிங். சூப்பர் சூப்பர் ப்ரோ. இப்போ வந்து டெக்னிக்கல் இதெல்லாம் பேசுகிறோம். அட் எண்ட் ஆஃப் த டே ஃபர்ஸ்ட்டாக சாப்பிட்றோம் இல்லையா? லைக் ஹவு குட் ஆர் யூ இன் குக்கிங்? குக்கிங் வந்து நான் நல்லாவே சமைப்பேன். ஆக்சுவலாக நான் வந்து பேச்சுலரா இருக்கும் போதே நான் தான் ஃபுல்லா குக் பண்ணேன். ரூம்மேட்ஸுக்கும் நான் தான் குக் பண்ணி தருவேன். somehow I like cooking also. ஸோ அதனால பேச்சுலரா இருந்தப்பையும் அந்த குக்கிங் டிபார்ட்மெண்ட் நான் எடுத்துக்குவேன். ப்ரிப்பேர் லைக் 5 பேர் 6 பேருக்கு அப்படின்னு. இப்பவுமே நான் சமைப்பேன். இப்பவுமே லைக் வீக்லி 2 or 3 times நான் வந்து குக் பண்ணுவேன். ஏன்னா அந்த கிச்சன் அதுக்கப்புறம் கொஞ்சம் மெஸ்ஸா இருக்கும். அதனாலயே எங்க வீட்டுல அம்மா என் ஒய்ஃப் விடவே மாட்டாங்க, நீ பண்ணவே வேணாம். அதே மாதிரி எவ்வளவு பேருனாலும் லைக் எவ்வளவு டிஷ் பண்ணனாலும் 30 minutesல நான் பண்ணிடுவேன் இன்னைக்குமே. ஆனா எங்க வீட்டுல ஒய்ஃப் ஆகட்டும் அம்மா ஆகட்டும் ஒரு 1 hour பண்ணிடுவாங்க. நான் என்ன விட்டீங்கன்னா நான் ஒரு 30 minutesல பண்ணிடுவேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னா கிச்சனை நான் மிஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டே வந்து நீ அந்த டைம் போவேனா. எனக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கிச்சன் மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிடுவீங்க. எல்லாத்துக்கும் ஒன்று எடுப்பேன், ஒவ்வொரு டைமும் கழுவுவேன். ஓகே ஓகே. ஸோ அதனால வந்து என்ன இங்க இது பண்ண மாட்டாங்க. பட் எனக்கு ஏதாவது டக்குன்னு வேணும்னா நானே ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். உங்களுடைய ஃபேவரட் நீங்க சமைக்கிறதுலப்பா செமையா நான் சமைக்கிறேன் சாம்பார். நான் வேற எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நீங்க சாம்பார். எனக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்கும். ஓகே. நான் குக் பண்ணி கொடுத்தேனாலும் சாம்பார் சாப்பிடாதவங்களுக்கு கூட சாம்பார் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே. எனக்கு நெக்ஸ்ட் டைம் பிரியாணில வில் கோ வித் சாம்பார். எவ்வளவு லிட்டரா நீங்க செய்ய சொன்னீங்கனாலும் நான் சாம்பார் செஞ்சு தருவேன். ஆக்சுவலா ஐ லவ் குக்கிங் சாம்பார், எஸ்பெஷலி லவ் குக்கிங் சாம்பார். டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் இது. பிரியாணி சொல்றீங்க, ஒரு ஃப்ரைட் ரைஸ் சொல்றீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். பட் எனக்கு சாம்பார் வைக்கிறது எனக்கு ரொம்ப அது ஏன்னு எனக்கும் தெரியல. ஓகே. ஒரு நேச்சுரலா எப்ப பார்த்தாலும் நீ சாம்பார் வைக்கிறேன். என் ஃப்ரெண்டு கேட்பேன் எப்ப பார்த்தாலும் சாம்பார் வைக்கிறது. எனக்கு சாம்பார் வைக்கிறதுனா அவ்வளவு பிடிக்கும். கூல் கூல் கூல். இப்போ நீங்க அகைன் கம்மிங் பேக் டு யுவர் வீடியோஸ், நீங்க எக்கச்சக்கமான டாபிக்ல வீடியோஸ் போட்டிருக்கீங்க. ஒன் டாபிக் உங்களுக்கே தெரியும் எனக்கு இதை பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் நான் இதை போட்டுதான் ஆகணும் இதை பத்தி அப்படின்ட்டு. என்ன டாபிக்ல அந்த மாதிரி ஒரு சலிச்சுக்கிற வீடியோ போட்டிருப்பீங்க நீங்க? ஸோ சாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ஹடூப்ல மேப்ரெடியூஸ். ஸோ மேப்ரெடியூஸ் இப்போ யூஸ் பண்றது இல்லை. அதை எடுக்கணும் அப்படின்னாலும் நிறைய அதை பத்தி பேசணும். அது ரொம்ப டயர்ட் ஆகும் ஆக்சுவலா. ஸோ அதை நான் என் சேனல்ல போடுறப்ப கூட இதை எதுக்கு எடுத்துட்டு நேரம் ஸ்பார்க் போயிடலாம் அப்படின்லாம் நினைச்சேன். பட் இல்லை, அது தெரிஞ்சாதான் போக முடியும் அப்படின்னு அது ஒரு சலிப்பா இருக்கும். பட் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன்னா எடுத்துருவேன். பட் நிறைய அந்த மாதிரி டாபிக்ஸ் இருக்கு. அது ஆனா கவர் பண்ணதுமேன்னு பண்ணது மேப்ரெடியூஸ் இஸ் ஒன். நீங்க கேட்டோம்னா எனக்கு டக்குன்னு வந்தது அதுதான் மேப்ரெடியூஸ். அது மாதிரி எந்த வீடியோ இருந்தாலும் அதோட ஆர்கிடெக்சர் அது சொல்லிதான் ஆகணும். பட் அது சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப இனிஷியலா போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஐயோ இதை எடுக்கணுமே, பட் எல்லாரும் படிக்கணும்னு சொல்லிட்டு அதை எடுத்துடுறோம். இப்போ வந்து உங்களுடைய கடந்த வாழ்க்கையை கொஞ்சம் கொண்ட போறோம். என்னன்னா எல்லாருக்கும் வந்து டேட்டா இன்ஜினியரிங் தமிழ் சேனல் தெரியும். பட் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் வாஸ் A to Z நாலேஜ். ஸோ நீங்க உங்களுக்கு எது ஃபேவரட், A to Z நாலேஜா இல்ல இப்ப இருக்க டேட்டா இன்ஜினியரிங்? டேட்டா இன்ஜினியரிங் தமிழ்ல சேனல் வந்து 2021ல நான் ரீபிராண்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். எஸ், அந்த டைம் தான் பண்ணேன் நான். அது வந்து அந்த டைம்ல வந்து இனிமேல் டேட்டா இன்ஜினியரிங் ஸ்பெசிஃபிக்கா போடணும்னு டிசைட் பண்ணி ஓவர் ஒரு நைட்ல நான் டிசைட் பண்ணி டக்குன்னு
மாற்றினது, அப்போவே மாற்றினது. ஓகே பட் எனக்கு இப்பவும் கேட்டிங்கன்னா என்னோட ஃபேவரட் வந்து A to Z நாலேஜ் தான். ஓகே இன்னைக்கும் ஃபேவரட்டாக நான் காலேஜ் படிக்கிறப்போ அந்த பேரை நான் சூஸ் பண்ணேன். ஓகே அது வந்து ஒரு கேம்பெயின் மாதிரியே கிளாஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் அந்த பேரை சொல்லி 2 நாள் கழிச்சு போய் நான் ஒரு பேர் சொன்னனே அதை சொல்லு அப்படின்னு சொன்னப்போ மோஸ்ட்லி 90% எல்லாரும் கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஓகே ஸோ எனக்கு அந்த அந்த மாதிரி எல்லாம் பார்த்து வச்ச பேர் அது. ஓகே ஸோ அதுவுமே A to Z நாள் ஃபர்ஸ்ட் அந்த சேனல் ஆரம்பிச்சது வந்து கிராஃப்ட் ஒர்க் போடுறதுக்கு தான். கிராஃப்ட் ஒர்க்குக்கா அகைன் ஆர்ட் 2013 நான் ஸ்டார்ட் பண்ணப்போ 2 கிராஃப்ட் ஒர்க் வீடியோ தான் போட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து அதுல டெக் வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் வந்து சென்னை வந்து நிறைய வேலை தேடி லைக் நான் நிறைய விஷயம் நானா படிச்சேன். ஸோ எனக்கு தோணுச்சு லைக் நம்ம கத்துக்கிட்டதை 4 பேருக்கு அட்லீஸ்ட் என் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லலாம்னு சொல்லி ஒரு மீடியமா பார்த்தது தான் அந்த சேனலை. சரி நம்ம கிட்ட தான் ஆல்ரெடி இருக்கே அதுலயே போடுவேன் அப்படின்னு போட்டேன். பட் இன்னைக்கும் என்னோட ஃபேவரட் வந்து A to Z நாலேஜ். என்னோட ஃபாலோவர்ஸ் லாங் டர்ம் ஃபாலோவர்ஸ் இன்னைக்கு பார்த்தாங்கன்னா அவங்க சொல்றதே நீங்க A to Z நாலேஜ்னு வச்சிருந்தீங்களா அப்ப இருந்தே உங்களை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க எல்லாம் விண்டேஜ் ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். A to Z நாலேஜ் இஸ் மை ஃபேவரட். சூப்பர் ப்ரோ. சினிமாவில் டைலாக் இருக்கு இல்லையா, கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயத்த நான் செய்ய மாட்டேன்ட்டு. அதுமாதிரி கௌதம் என்ன செய்ய மாட்டாரு, கோடி ரூபாய் கொடுத்தாலும். ஓகே ஸோ எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு சேனல் அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா when it comes to ads or endorsements எனக்கு தெரியாத எஜுடெக்கை பற்றி நான் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னோட இதுதான். ஸோ எனக்கு பர்சனலாக தெரியும் இல்லை நான் வந்து ஒரு கம்ப்ளீட் கோர்ஸே அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க பண்ணியிருக்காங்கன்னா மேபி ஐ கேன் ட்ரை. பட் இந்த மாதிரி இப்போ வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதில்லை. பட் எஜுடெக்கை பிளைண்டா என்ரோஸ் பண்ண மாட்டேன் என்னோட சேனல் வழியா. ஐ வில் நெவர் டு. வெரி ஜென்யூன். எஸ் சூப்பர். கம்மிங் டு த லாஸ்ட் கொஸ்டின். எல்லாரும் வந்து ஏஐ வந்தால் வேலை போயிடுமோ அப்படின்ட்டு பயந்துட்டு இருக்கும்போது ஒன் செட் ஆஃப் பீப்புள் ரொம்ப அட்வான்ஸாக போய் நிறைய இங்கிலீஷ் படம்லாம் பார்த்துட்டு ஏஐ வந்தால் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் டெர்மினேட்டர் படத்தில் வர மாதிரிலாம் ஆயிடுமோ, ரோபோட்ஸ் வந்து மனுஷங்களை அழிச்சிருமோ, இப்படிலாம் வந்து தேர் இஸ் அ குரூப் பிலீவிங் தட். உங்கள் டேக் என்ன அதில்? அது என்னன்னா லைக் நீங்க எஸ்பெஷலி இந்த மூவி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது மாதிரின்னு கிடையாது. நீங்க எந்த மூவி எடுத்துக்கிட்டீங்கனாலும் மோஸ்ட்லி ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் எல்லாமே வரப்போற அந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்களே. ஐ பிலீவ் இன் தட். நீங்க சொன்ன அந்த குரூப்ல ஆல்மோஸ்ட் ஒரு 80% அதை நம்புறது நானும் தான். ஓகே பிகாஸ் இது அதான் இருக்கு. இப்போ அடுத்து ஏஜிஐ அதுக்கு பிசிக்கல் ஃபார்ம் ரோபோட்ஸ் வந்துருச்சு. ஸோ ரோபோட் வில் ஸ்டார்ட் லைக் ஓகே நாங்க வந்து ஒரு ஹெல்ப்புக்கு தான் வந்து இப்போ வீட்டில் மெய்டோ இல்லை இவங்க சிஇஓஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, உங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்கோ அப்பாவை பாத்துக்கிறதுக்கோ அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு அவங்க வந்து பாத்துக்கணும், நம்மளே பாத்துக்கலாம். ஸோ ஓகே ஃபைன் இட் இஸ் வருது. இங்க வந்து என்னன்னா நீடை உருவாக்கிட்டு தான் ப்ராடக்டே உருவாக்குறாங்க. அது நம்மளோட டெக்ல வந்து அது தொன்று நடக்கிற ஒரு விஷயம். இப்போ இது எல்லா இடத்துலயும் வரும். அடுத்து கிட்ட பாத்துக்கிறதுன்னு வரும். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரப்ப என்ன ஆகும்னா அதோட இன்டெலிஜென்ஸும் டெவலப் ஆகும். ஸோ எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுங்கன்னு கேட்கும். தெர் இஸ் ஒன் ரோபோட்ல துபாயில சிட்டிசன்ஷிப் கொடுத்து அதை உட்கார வச்சிருந்தாங்க, லேடி ரோபாய், ஃபர்காட் த நேம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு ஒரு லீடர் வேணும், எங்களுக்கு ஒரு ஜட்ஜ் வேணும். ஸோ தேர் ஆர் ஆல் சச் திங்ஸ் ஆர் ஆல்ரெடி ஹேப்பனிங். அந்த மூவி எல்லாம் வந்து நான் வந்து சின்ன பையனா இருந்தப்போ அந்த மூவி இப்போ நீங்க சொன்ன மூவி எல்லாம் வந்து லைக் அத ஒரு 25 years ஓல்டு. பட் அதை நோக்கி தான் இவங்க கொண்டு போறாங்க. புரியுது. பட் அது வெரி லாங் டேர்ம். இப்போதைக்கு இவங்களோட விஷன் லாங் டேர்ம் கேட்கிறப்போ இவங்க வந்து ப்ரொடக்டிவான மேட்டர்ஸை சொல்றாங்க. பட் இவங்க அதோட நிறுத்த போறது இல்லை. இட் கோஸ் டு தி நெக்ஸ்ட் ஃபேஸ். டெஃபினட்டா இட் கோஸ் டு தட் ஃபேஸ். இருக்கு. அப்போ அகைன் வந்து அதை ஸ்டாப் பண்ணணும். அத வந்து அதுக்கு ஆன்டி ஏஐ யூனிட் அந்த மாதிரிலாம் வருவாங்க மூவில சொல்ற மாதிரி. பயங்கரமா இருக்குங்க. இது ஒரு கண்டென்ட்டா இருக்கு, ஆன்டி ஏஐ யூனிட். ஏன்னா எல்லாம் கேட்டா எல்லாருக்கும் வேலை வேணும்ல அப்படிம்பாங்க. கண்டிப்பா. கோயிங் தட் வே. நான் இது ஃபைனல் கொஸ்டின் சொன்னேன். பட் அகைன் தேர் இஸ் ஒன் another ஃபைனல் கொஸ்டின். மார்வலா டிசிங்களா? நீங்க இதை சொல்றதை பொறுத்து அனதர் கொஸ்டின் இருக்கு. மார்வல். ஓகே. கேப்டன் அமெரிக்காவா அயன்மேனுங்களா? அயன்மேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஆல். அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். ஸோ கௌதம், இன்னைக்கு இவ்வளோ நேரம் எங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே பொறுமையாக ஆன்சர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் வீக் சென்னை டேட்டா சர்க்கிளோட ஃப்ளாக்ஷிப் ஈவெண்ட் ஒடிசி நடக்க போகுது. அண்ட் வி ஆர் வெரி கிளாட் டு ஹேவ் யூ ஆஸ் அவர் ஸ்பீக்கர் அண்ட் வி ஆர் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் தட் ஈவெண்ட். அட் த சேம் டைம் இப்போது சிடிசியோட ஈவெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட கப்புள் ஆஃப் வேர்ட்ஸ் ஆன் தட்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் நீங்கள் என்ன அந்த ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் லைக் இந்த சிடிசி ஈவெண்ட் வந்து நான் ஒவ்வொரு டைம் அட்டன் பண்ணணும்னு நினைப்பேன் ஆக்சுவலாக. பட் உங்கள் எல்லாருமே நான் பர்சனலாக பேசியிருக்கேன். பட் இந்த ஈவெண்ட்டுக்கு நான் இன்னும் வந்ததில்லை. ஸோ இட் வில் பி ரியலி கோயிங் டு பி குட் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் ஃபன். ஸோ எனக்கு சிடிசி பொறுத்த வரைக்கும் நான் எந்த ஒரு விஷயத்தில் உங்ககிட்ட நான் இம்ப்ரெஸ் ஆனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஆர் டூயிங் சம்திங் அ கம்யூனிட்டி இம்பேக்ட். நீங்கள் வந்து யூஆர் டூயிங் இட் ஃபார் ஃப்ரீ, ரைட்? ஸோ அதுதான் என்னை வந்து ரொம்பவே ஈர்த்துச்சு. அதே மாதிரி டேட்டாவுக்குன்னு வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் தெரியாமல் போனதே வந்து லைக் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா டேட்டாவில் நீங்கள் நிறைய பண்ணுறீங்க, நிறைய ஈவெண்ட்ஸ் நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணணும். Yeah, so thank you so much and see you at our event. யா கண்டிப்பாக.